ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.5. எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இதில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளோட கொஸ்டின் வந்து ஒரு ரேஷனல் ஃபார்மில் இருக்கணும், அதாவது P/Q ஃபார்மில் இருக்கணும் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். இப்போ கீழே வந்து இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, இப்போ டிகிரி 2னா மேலே வந்து டிகிரி 1 தான் இருக்குது பாருங்கள். ஸோ மேலே நியூமரேட்டர் வந்து கம்மியான பவர்லேயும் டினாமினேட்டர் பெரிய பவர்லேயும் இருந்தால் தான் அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்தால் தான் நம்ம அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டைரெக்டாக பண்ண முடியும். அப்படியே இம்ப்ராப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். அதுதான் முதல் கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ இந்த பேட்டர்னில் உங்களோட கொஸ்டின் இருந்தால் அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம இந்த மாதிரி மாற்ற முடியும். இப்போ டினாமினேட்டரில் 2 லீனியர் ஃபார்ம் இருந்ததுன்னா A/B/ன்னு அந்த லீனியர் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் இல்லாமல் ஒரு டேர்ம், ஸ்கொயரோட ஒரு டேர்ம் நம்ம எடுக்கணும். இதே கீழே 3 டேர்ம் இருந்ததுன்னா A/B/C/ன்றது அதோட ஃபார்மேட். இதில் ஹோல் ஸ்கொயர்டும் ஒரு சிங்கிள் டேர்ம் இருந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம இங்கே பார்த்த மாதிரி அதை தனியாக ஒரு தடவையும் ஸ்கொயரோட ஒரு தடவையும் எழுதணும். அப்புறம் இங்கே இருக்கிற X-Bக்கு தனியாக எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லீனியர் ஃபார்மில் இருக்கிறதுனால நியூமரேட்டரில் வந்து கான்ஸ்டன்ட் எழுதிட்டே வந்திருக்கோம். இதான் லாஸ்ட் டைப், ஆனால் முக்கியமான டைப். இப்போ டினாமினேட்டரில் வர குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் ஆச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி A/B/C/ன்னு போட்டுக்கலாம். ஒருவேளை இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா கேனாட் பி ஃபேக்டரைஸ்டு ஃபர்தராக இருந்ததுன்னா நம்ம கொஸ்டினை வந்து X-A லீனியர் ஃபார்ம், அதுக்கு மேலே கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம். குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் லீனியர் ஃபார்மை எழுதணும். லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம AX + B அப்படின்னு பார்த்துருக்கோம்ல, அதுதான் இங்கே BX + Cன்னு எழுதியிருக்காங்க. ஒருவேளை இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் முதல்ல வந்து லீனியர் ரெண்டாவது வந்ததுன்னா இங்கே AX + Bன்னு எழுதிட்டு இங்கே C/ன்னு எழுதிக்கலாம். இதை AX + B/C/ன்னு எழுதி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். வாங்க இப்போ எக்ஸசைஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ இதான் நம்மளோட பேட்டர்ன். இப்போ நியூமரேட்டரில் பேசிக்காக 1 இருந்ததுன்னா நம்ம டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணி நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்மை கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் மாற்றிடலாம். ஆனால் மேலே வந்து எக்ஸ் இருக்குது, கீழே வந்து X + 1ம் X + 2ம் இருக்குது. முதல்ல இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்க்கணும். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா மேலே பவர் 1 இருக்குது, கீழே மல்டிபிள் பண்ணும்போது பவர் 2 வரும். அப்போ இது ப்ராப்பராக இருக்குது. ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்மளால் அப்ளை பண்ண முடியுது. ஸோ இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி உங்களை சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா மல்டிபிள்லையோ டிவைட்லையோ இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து A/X + 1 நம்மளோட டேபிளில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது ஒரு லீனியர் இது ஒரு லீனியர். அப்போ கான்ஸ்டன்ட் பை அப்படின்னு எழுதிடலாம்ல, இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் என்ன டினாமினேட்டர் இருக்குன்னு பாருங்கள். இந்த டினாமினேட்டர் தான் இவங்களோட எல்சிஎம்மாக இருக்கும் எல்லா கேஸ்லேயும். ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் எடுத்து இங்கே எல்சிஎம்னு எழுதிக்கோங்க. X + 1 × X + 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? இப்போ ஏக்கு கீழே X + 1 மட்டும் தான் இருக்குது, ஆனால் எல்சிஎம்ல X + 1ம் X + 2ம் இருக்குது. அப்போ இங்கே இன்னும் என்ன மிஸ்ஸிங்? X + 2 தானே மிஸ்ஸிங். அப்போ இது கூட ஒரு X + 2வை மல்டிபிள் பண்ணி, இப்போ 2 டேர்ம் இருக்கும்போது இது இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க அப்படி கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் இன்னும் நிறைய பேட்டர்ன் வரும்போது இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே டினாமினேட்டர் வரைக்கும் இன்னும் என்ன நீடட்னு பார்த்து எழுதணும். இப்போ பிக்கு கீழே X + 2 இருக்குது, எல்சிஎம்க்கு இன்னும் என்ன மிஸ்ஸிங்? X + 1 மிஸ்ஸிங். அப்போ B × X + 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே நியூமரேட்டரில் X + 1 X + 2ன்னு எழுதிடலாம். எப்போவுமே இந்த டினாமினேட்டரும் ஒரே மாதிரி தான் வரும். அவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா X = A × X + 2 + B × X + 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக ஏயும் பியும் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் X = இந்த எக்ஸோட பிளேஸில் -2ன்னு போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகும்ல. அப்போ X = -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எங்கெல்லாம் X வருதோ அங்கெல்லாம் -2 போட்டுக்கலாம். -2 = A × -2 + 2 + B × -2 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இது -2 + 2 0, 0 × A 0, இந்த டேர்ம் 0 ஆகிடும், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ -2 = இங்கே இருக்கிற டேர்ம் B × -1. -1ன்னா -Bன்னு அர்த்தம். இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடப்போ வச்சு இம்ப்ளைஸ் B = என்னன்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ வந்து 2 தான். இப்போ ஏவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட பிளேஸில் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ B 0 ஆகிட்டு A கிடச்சிரும். ஸோ நம்ம இஃப் X = -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -1 = A × -1 + 2 + B × -1 + 1ன்னு எழுதாமல் டேரெக்டாக நம்ம 0ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து ஏயோட வேல்யூ பார்க்கும்போது இங்கே -1 இருக்குது,
இங்க வந்து 2ல 1 மைனஸ் பண்ணா 1 தான். அப்ப ஏயோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? -1ன்னு கிடைச்சிருக்கு. ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ணியாச்சா? இப்போ கொஸ்டின்ல நம்மளோட இன்டெகிரண்ட் இருந்துச்சுல்ல x plus 1 into x plus 2. இந்த கொஸ்டினை தான் நம்ம a by b byன்னு பிரிச்சு எழுதியிருந்தோம். இப்போ ஏக்கு பதிலா -1ம் பிக்கு பதிலா 2வும் கிடைச்சிருக்கு. அப்போ -1 by x plus 1 அப்படின்றது ஒரு டேர்ம் பிளஸ் b by x plus 2 அப்படின்னு பிரிச்சிடலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து இப்போ இன்டெகிரேஷனுக்கு போயிடலாம். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் நம்மளோட கொஸ்டின் வந்து இப்படி இருக்கு x plus 1 into x plus 2. நம்ம இவங்கள தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமே. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே 2 டேர்ம் அடிஷனில் வந்துருச்சுன்னா இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இதை தனியாக என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ -1 by x plus 1 இருக்கு. நீங்க தனித்தனியாக இன்டெகிரேஷன் சைன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியே வச்சுட்டும் இன்டெகிரேட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற -1 அப்படியே தான் இருக்கும். 1 by x இன்டெகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு வரும்ல, அப்போ log of x plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்க 2 அங்கேயே தான் இருக்கும். இது 1 by x வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது log of x plus 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இதில் வந்து 2 லாக் ஃபார்ம் இருக்கு. லாகை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகோட பேசிக் ரூல் இங்கே முன்னாடி டேர்ம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம்னா பவருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதாவது log of a to the power bன்னு இருந்தா b into log a அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, இந்த பவரை முன்னாடி கொண்டு போவோம்ல, அது மாதிரி இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ b into log a இருக்கு. அப்போ இந்த b என்ன பண்ணலாம்னா பவருக்கு எடுத்துட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம log a minus log b அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்கள சேர்த்து log of a by b அப்படின்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், எழுதிக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் சின்ன சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ இது வெறும் -1ன்றதுனால இதை மைனஸ் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே 2ன்ற நம்பர் இருக்கு, மேலே எடுத்துட்டு போகும்போது பிளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். பக்கத்தில் பிளஸ் சி இருக்கு. இப்போ இது வந்து 2 லாக் டேர்ம், இது பிளஸ்லையும் இது மைனஸ்லையும் இருக்கு. அதாவது இந்த பேட்டர்ன்ல இருக்கு. 2 லாக் வந்து சப்ட்ராக்ஷன்ல இருந்தா சேர்க்கும் போது லாக் ஆஃப் ஏ பை பின்னு வரும். லாக் ஆஃப் அடிஷன்ல இருக்கிறவங்க தான் நியூமரேட்டராகவும் மைனஸ்ல இருக்கவங்க தான் டினாமினேட்டராகவும் வருவாங்க எப்பவுமே. இங்க இந்த டேர்ம் தான் அடிஷன்ல இருக்கு. அப்போ log of x plus 2 squared by x plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எப்பவுமே log பக்கத்தில் நெகட்டிவ் நம்பர் அக்செப்டட் இல்லைன்றதுனால எப்பவுமே log பக்கத்தில் வர டேர்மை நம்ம எதில் போடுவோம்னா மாடுலஸில் போடுவோம். அதனால தான் இங்கேயும் மாடுலஸில் எழுதியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், 1 byன்னு இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9 இருக்கு. நமக்கு தெரியும் 9 வந்து எப்படின்னு எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு நம்ம கிட்ட டேரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை அப்ளை பண்ண முடியும் இங்கே. ஆனால் கொஸ்டினில் சப்போஸ் சால்வ் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டெகிரண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தா ஆமாம், ஏன்னா நியூமரேட்டர் தான் சின்னதாக இருக்குது. இப்போ 1 by எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர்ட் அப்படின்றது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இட்ஸ் ஈக்குவல் டு a by, ஏன்னா 2 லீனியர் ஃபார்ம் தானே இருக்குது. அப்போ a by b byன்னு என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். b by x minus 3 அப்படின்னு எழுதிட்டு இதை இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே தான் உங்களோட எல்சிஎம்க்கு வரும். எல்லா சமுக்கும் அப்படியே தான் வரும் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில். இதை எழுதிட்டு இங்கே வந்து x plus 3 இருக்குது, இது கூட x minus 3 இல்லாததுனால a பக்கத்தில் ஒரு x minus 3யும் b பக்கத்தில் ஒரு x plus 3யும் நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இங்கே வந்து 1 by x plus 3யும் x minus 3யும் நம்ம கிட்ட இருந்தது. டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் என்னது, 1 is equal to a into x minus 3 plus b into x plus 3 அப்படின்னு இருக்கு. இந்த ஃபார்மில் if x is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், x வர இடத்துலலாம் 3 போடுறோம். 1 is equal to இதில் 3 minus 3 இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ப்ளஸ் b இந்த இடத்துல 3 போட்டோன்னா 3 plus 3 6ன்னு வந்திருக்கும். ஸோ which implies b is equal to இங்கே 1 இருக்குது, இங்கே மல்டிபிள் இருக்க 6 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ b is equal to 1 by 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏயோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ இதே ஈக்குவேஷனில் இப்போ பிஏ 0 ஆக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு போடணும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 is equal to a -3 -3 -6ன்னு வந்துடும், 0 ஆகிடும் பியோட வேல்யூ. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்க -6 அங்கே போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஸோ -1 by 6 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ ஏ வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, பி வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கொஸ்டின் வந்து 1 by x plus 3 into x minus 3 அப்படின்னு இருந்தது கொஸ்டினில். இதை வந்து a by, அதாவது -1 by 6 by x plus 3 அப்படின்னும் ப்ளஸ் b by x minus 3 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் இதை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப், அப்போ இங்கேயும் ஒரு இன்டெகிரேஷன் போட்டுருங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த -1 by 6 வெளில வந்துடும். 1 by x இன்டெகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை எழுதிக்கலாம்.
அடுத்த டேர்ம்லயும் 1/6ன்ற டேர்ம் வெளில வந்துரும். இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log of x - 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். ரெண்டு பேர்கிட்டயுமே 1/6 இருக்கிறதுனால 1/6 வெளில எடுத்துக்கோங்க. ஸோ மைனஸ் log of x plus 3 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இவங்க கிட்ட பிளஸ் log of x - 3 அப்படின்னு இருக்கு ஒரு டேர்ம். பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஸோ 1/6 அப்படியே இருக்கு. இது log a மைனஸ் log b மாதிரி இருக்கு பாருங்க. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. ஸோ சேர்க்கும் போது பிளஸ்ல இருக்க டேர்ம் நியூமரேட்டர்லையும் இவங்க வந்து டினாமினேட்டர்லையும் கிடைச்சிருப்பாங்க. இதை பிளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம இந்த மெத்தடை பண்ணா போதும். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா இந்த கொஸ்டின் பாருங்க, டைரக்டா x² - a² மாதிரியே இருக்கு. x² - a²ஓட பேசிக் ரூல் படி இது எப்படி தெரியுமா டைரக்டா கூட எழுதலாம். இப்போ கொஸ்டின்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் இன்டகிரேட் அப்படின்னு கேட்டு இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்கன்னா இது இப்படிதான் எழுதியிருப்போம். நம்ம x² - 3² போட்டுட்டு இது x² - a² மாதிரி இருக்கு. எங்களோட ஃபார்முலா என்னன்னா 1/2a log of x - a/x plus a plus c-ன்றதான ரூல். அப்போ 1/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 3 கொடுத்துருக்காங்க. log of x - 3/x plus 3 plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த 2ம் 3யும் மட்டும் மல்டிப்ளஸ்னா 1/6 டைம்ஸ் log of x - 3/x plus 3 அப்படின்னு கிடைச்சிருது. இதே ஆன்சர் தான் நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லையும் கிடைச்சது பாருங்க. இங்க பாருங்க, இதான் நம்மளுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல கிடைச்ச ஆன்சர். இது டைரக்டா கிடைச்ச ஆன்சர். அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா டைரக்ட் மெத்தட்ல டெஃபினட்டா சம்ம நீங்க எழுதிடலாம். 7.5ன்றது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஓரியன்டா நம்ம போட்டுட்டு இருக்க எக்ஸசைஸ். இதுல முதல்ல செக் பண்ண வேண்டியது கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ரேஷனல் டைப்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மேல p/q ஃபார்ம் இருக்கு. நியூமரேட்டர்ல x⁴1 இருக்கு. கீழே மல்டிபிள் பண்ணா x⁴3 வருது. அப்ப டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சுன்னா இது ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷன் தான். அப்ப நம்மளால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்றது? கொடுத்திருக்கிற கொஸ்டினோட டைப் பாருங்க. டினாமினேட்டர்ல 3 சிங்கிள் டேர்ம்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முன்னாடி சம்ஸ் போடும்போது. இங்க பாருங்க, 3 லீனியர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல a/b/c பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ கொடுத்திருக்க கொஸ்டினை இந்த பேட்டர்ன் நம்ம எழுதிக்கலாம். இந்த இன்டெகிரண்ட மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டைப்ல எழுதிட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இங்க என்ன டினாமினேட்டர் இருக்குன்னு பாருங்க. அதாவது கிவன் கொஸ்டின்ல என்ன டினாமினேட்டர் இருக்குன்னு பாருங்க. அந்த டினாமினேட்டர் தான் அந்த பக்கம் நம்ம எழுதி இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸோட எல்சிஎம்மா இருக்கும். ஸோ டெஃபினட்டா உங்களோட எல்சிஎம்க்கு இங்க இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. x - 1, x - 2 and x - 3 காப்பி பண்ணிட்டு, இப்போ இங்க ஏக்கு கீழே x - 1 தானே இருக்கு. அப்ப என்னெல்லாம் இல்ல எல்சிஎம் வேல்யூக்கு? x - 2 x - 3 இல்ல. அப்ப ஏ கூட அதை எழுதிக்கோங்க. x - 2 into x - 3. அடுத்து பிளஸ் b எழுதிருங்க. x - 2 மட்டும் தானே இருக்கு. அப்ப எதெல்லாம் இல்ல? 1ம் 3ம் இல்ல. இப்ப x - 1 into x - 3ன்னு எழுதிடலாம். பிளஸ் சிக்கு கீழே x - 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப வேற எதெல்லாம் இல்லைன்னா 1ம் 2ம் இல்ல. அப்ப x - 1 into x - 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் நம்மளோட கொஸ்டின். இதுல எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றது மூலமா a, b, c 3 வேலையும் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட், ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதுல இஃப் x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த டேர்ம் 0 பண்ண முடியும்ல. இப்போ x வர இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்றோம். இப்படி பண்றது மூலமா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல வந்து 3 into 2 minus 1 equal to a times, இப்போ இந்த இடத்துல 2 போடுறதுனால 2 minus 2 0, 0 into anything, இந்த டேர்மே 0 தான் ஆகும். அதை நீங்க எழுதி காமிக்க வேண்டாம், இப்படி 0ன்னு போட்டா போதும். அடுத்து b, இதுல xக்கு பதிலா 2 போட்டா 2 minus 1, 2 minus 3ன்னு வந்திருக்கும். பிளஸ் இங்க 2 போடும்போது 2 minus 2 0 தானே, 0 into anything, c into 0ன்னு வந்திருக்கும். இது a into 0, இது c into 0. அந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டுறலாம். இப்போ இங்க ரிமைனிங் வந்து 3 2s are 6, 6 minus 1 இங்க 5 கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு இங்க 2ல 1 மைனஸ் பண்ணா 1, 2ல மைனஸ் 3 பண்ணும்போது மைனஸ் 1, 1ஐயும் மைனஸ் 1ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 1 தான். அப்போ மைனஸ் b அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ b வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் 5. ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 3 போட்டா இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகும். இப்போ x வர இடத்துலலாம் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் 3. 3 into 3 minus 1 equal to first a into இங்க 3 போட்டா 3 minus 3 0 இந்த டேர்மே 0 ஆயிடும். அப்ப a into 0 plus b into இங்க 3 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். அப்ப இது ஃபுல்லா 0 தான். plus c times இங்க மட்டும் 3 இருக்கும். 3 minus 1, 3 minus 2 அப்படின்னு இருந்திருக்கும். 3ல 1 மைனஸ் பண்ணா 2, 3ல 2 மைனஸ் பண்ணா 1. அப்ப 2 1s are 2 தான். அப்ப இங்க 2c மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இதுவும் 0, இதுவும் 0. 0 into anything 0, ஆட் பண்ணாலும் 0 தான். அதை நம்ம காமிக்க வேண்டாம்.
3 3s are 9, 9 minus 1 8 கிடைக்குது. மல்டிபிள் இருக்கட்டும் அந்த பக்கம் போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்ப 8/2ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணா 4. அப்ப c யோட வேல்யூ என்னது, 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து if வேற என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க. 1 இருக்கு. அப்ப x ஓட பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. if x is equal to 1 சப்ஸ்டிட் பண்ண இந்த ஈக்குவேஷன்ல முதல்ல 3 into 1 minus 1 a into 1 minus 2 1 minus 3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இதுல 1 0 ஆகல. இங்க இதுல 1 போட்டா 0, இதுல 1 போட்டா cயும் 0 தான். அப்ப b பக்கத்துல இருக்க டேர்மும் 0 ஆயிடுது, c பக்கத்துல இருக்க டேர்மும் 0 ஆயிடுது. இவங்களை விட்டுறலாம் நம்ம. இதுல 3 1s are 3, 3 minus 1 2 equal to இதை மைனஸ் பண்ணும்போது -1, இதை மைனஸ் பண்ணும்போது -2 அப்படின்னு வந்திருக்கும். மல்டிபிள் பண்ணா 2a. மல்டிபிள் இருக்கட்டும் அங்க போனா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்ப ac equal to 2 divided by 2 கேன்சல் பண்ணும்போது 1. ஸோ a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட c, இதுதான் நம்மளோட a. ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சா. இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இங்கே எழுதி வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இந்த a பிளேஸ்ல b பிளேஸ்ல c பிளேஸ்ல என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்ம கொஸ்டின்ல இருந்த முதல் ஸ்டெப். இதுல ஏக்கு பதிலா பிக்கு பதிலா சிக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். இப்போ கேள்வியில இது ஜஸ்ட் இன்டகிரேட்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ இங்கேயும் இப்படி ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டுக்கோங்க. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கிடைச்சாச்சு. இது 1/x பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இன்டகிரேட் பண்ணா log x அப்படின்னு வந்திருக்கும். log of x minus 1. இங்க -5 வெளில எடுத்துட்டு 1/x minus 2 இன்டகிரேட் பண்ணா log of x minus 2. இந்த மாதிரி இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது 4 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா log of x minus 3. இது எல்லாத்துக்குமே x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால வேற எதுவும் நம்ம எழுத வேண்டியது இருக்காது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ம் அதே டைப்ல இருக்கு பாருங்களேன். x/x minus 1, x minus 2, x minus 3. நியூமரேட்டர்ல வந்து பவர் 1 இருக்கு. டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணா பவர் 3. அப்ப இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின் இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ மூணுமே லீனியர் ஃபேக்டர்ல இருக்கிறதுல மேல கான்ஸ்டன்ட் எழுதி a/x minus 1, b/x minus 2, c/x minus 3ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோட ஏபிசி ஃபைன் பண்ணிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணா நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த சைடு உங்களோட கிவன் கொஸ்டின் இருக்குல்ல, கிவன் கொஸ்டின்ல என்ன டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களோட எல்சிஎம் வேல்யூ. அதை நம்ம அப்படியே தான் இங்க காப்பி பண்ணணும். x minus 1, x minus 2 and x minus 3 இதான் எல்சிஎம். இப்போ ஏக்கு கீழே x minus 1 இருக்கு. அப்ப யாரெல்லாம் இல்ல, x minus 2 x minus 3 இல்ல. அப்ப a பக்கத்துல ஒரு x minus 2 ஒரு x minus 3 நீங்க எழுதிக்கணும். பிளஸ் b க்கு கீழே x minus 2 இருக்கு. அப்ப யாரெல்லாம் இல்ல, 1 3 தான் இல்ல. அப்ப b into x minus 1 x minus 3 பிளஸ் c கூட x minus 3 இருக்கு. அப்ப x minus 1 x minus 2 இல்ல, அவங்கள தான் நம்ம எழுதிருக்கணும். ஸோ எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதுல எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போடுறது மூலமா ஏபிசியை நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, முதல்ல இந்த இடத்துல 2 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 2. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் இருக்கு, a மல்டிபிள் பை இங்க 2 போட்டா இந்த இடம் 0, 0 இன்ட்டு இந்த டேர்மே 0 தான் ஆகும். அப்போ a இன்ட்டு 0 பிளஸ் b பக்கத்துல 2 minus 1 2 minus 3 பிளஸ் c பக்கத்துல இந்த இடத்துல 2 போட்டா இது 0 ஆயிடும். அப்போ c இன்ட்டு 0ன்னு எழுதிக்கோங்க. இது a இன்ட்டு 0 c இன்ட்டு 0 நம்ம விட்டுலாம். ஏன்னா அது வேல்யூ 0 கூட ஆட் பண்ணும்போது அதே தான் வரும். ஸோ இதுல 2 minus 1 1 கிடைக்கும். 2 minus 3 -1 வரும். 1 இன்ட்டு -1 -1 தான். அப்போ 2 is equal to minus bன்னு கிடைக்குது. அப்போ plus b is equal to ரெண்டு பக்கம் -1ஆல மல்டிபிள் பண்ணா b வந்து -2 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஸ்டின்ல x பிளேஸ்ல 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இஃப் x is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். x is equal to, அப்போ 3 is equal to a மல்டிபிள் பை இங்க 3 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ a இன்ட்டு 0 பிளஸ் b டைம் இந்த இடத்துல 3 போட்டா இது 0 ஆயிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ இதுவும் 0ன்னு போட்டுருங்க. c times 3 minus 1 3 minus 2 இப்படி எழுதிக்கலாம். இப்போ 3 is equal to இதுவும் 0 ஆயிடுச்சு. இது மட்டும் தான். இப்போ இது 2, இது வந்து 1. 3ல மைனஸ் பண்ணும்போது 2 1s are 2, 2cன்னு வரும். மல்டிபிள் இருக்கட்டும் அங்க போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் c யோட வேல்யூ. ஸோ அடுத்து if x is equal to இன்னொரு ஃபேக்டர் யார் இருக்கான்னு பாருங்க. x minus 1 இருக்கு. அப்போ x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 equal to a times 1 minus 2 இங்க x வர இடத்துல 1, இங்க x வர இடத்துல 1. b பக்கத்துலயும் c பக்கத்துல என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஏன்னா அதுல x minus 1ன்ற ஃபேக்டர் இருக்கு பாருங்க. இதுல 1 போட்டா 0, இதுல 1 போட்டாலும் 0. அதனால 0ன்னு எழுதிக்கலாம். இது -1, இது -2 மல்டிபிள் பண்ணும்போது +2ன்னு வரும். இப்போ 1 is equal to 2a. இப்போ மல்டிபிள் இருக்கட்டும் அங்க போனா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்போ 1/2 அப்படின்னு எழுதிருங்க.
ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஏ, பி, சியோட வேல்யூவை இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் கொஸ்டின்ல இதோட இன்டகிரேஷன் தானே கேட்டாங்க. இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இவங்களை என்ன பண்ணிடலாம்? இன்டகிரேட் பண்ணிடலாம். இது எல்லாமே நார்மலா வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொண்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கிட்டயுமே நம்ம கிட்ட ரூலும் இருக்கு. இந்த வெளியில இந்த ஹாஃபை வெளியில எடுத்துட்டோம்னா இது 1/x மாதிரி இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணா log x. log of x minus 1. -2 வெளியில எடுத்துட்டோம்னா log of x minus 2. மாடுலஸ் போட்டு தான் எழுதுறேன். நான் log பக்கத்துல நெகட்டிவ் நம்பர் அலோட் இல்லைன்றதுனால மாடுலஸ் யூஸ் பண்றோம். 3/2 வெளில போட்டோம்னா log of x minus 3 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ்ன்னு போட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2x by x squared plus 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. This integrate is proper fraction, so we can use the partial fraction. So partial fraction யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மேல வந்து பவர் 1 கீழே பவர் 2 இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். நம்மளால partial fraction யூஸ் பண்ணி இதை வந்து டீகம்போஸ் பண்ண முடியும் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸா. ஸோ 2x பை டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் குவாட்ரட்டிக்கா இருந்ததுன்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண டஃபா இருக்கும். அதனால இதை வந்து முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸி ஃபேக்டரைசேஷன் பாருங்க. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. மல்டிபிள் பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா 3 வரணும். அப்ப x plus 1 x plus 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 1 2s are 2 வந்துரும், ஆட் பண்ணும்போது 3யும் வந்துரும். ஸோ ரெண்டு லீனியர் ஃபார்ம் இருக்கு. அப்ப இதை a by x plus 1 plus b by x plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணி a வேல்யூவும் b வேல்யூவும் என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் பண்ண போறோம். எப்பவுமே இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதான் இவங்களோட எல்சிஎம். x plus 1 x plus 2 தான் எல்சிஎம். இப்போ a பக்கத்துல இங்க என்ன மிஸ்ஸிங்? x plus 2 தான் மிஸ்ஸிங், அதனால x plus 2 போடணும். b பக்கத்துல என்ன மிஸ்ஸிங்? x plus 1 தான் மிஸ்ஸிங், அதனால x plus 1 தான் போடணும். இல்ல இப்படி கிராஸ் மல்டிபிள் கூட சொல்லிக்கலாம். ரெண்டு டேர்ம் வரும்போது 2x by இந்த டினாமினேட்டர் கட் ஆயிடுச்சு. இப்போ இதான் நம்மளோட கொஸ்டின். இதுல ஏக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி a வேல்யூவும் b வேல்யூவும் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடும். So if x is equal to முதல்ல -2 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நான் இங்க -2 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். So throughout the equation எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -2 போடுங்க. இங்க 2 into -2 equal to a times -2 plus 2 0 ஆயிடும். b into -2 plus 1 அப்படின்னு கிடைக்குது. இது -4 equal to -2 plus 1 -1, அப்ப இங்க -b. மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்ப b யோட வேல்யூ வந்து 4 தான். So b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே ஈக்குவேஷன்ல if x is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த டேர்ம் 0 ஆகிறதுக்காக. ஸோ 2 into -1 equal to a times -1 plus 2 plus b into 0ன்னு கிடைச்சிருக்கும். இது -2 இங்க பிளஸ் ஏன்னு வந்திருக்கும். ஏன்னா பெரிய நம்பர் சைன் பிளஸ் 2ல 1 மைனஸ் பண்ணா a தான். அப்ப a வேல்யூ -2. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சா? இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா கிவன் கொஸ்டினை தான் நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த கிவன் கொஸ்டினை a by b by ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. கொஸ்டின் இதை இன்டகிரேட் தானே பண்ண சொன்னாங்க. அப்ப இங்க ஒரு இன்டகிரேஷன் போட்டுருங்க, இங்கேயும் ஒரு இன்டகிரேஷன் போட்டுருங்க. ஸோ இது வந்து -2 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா 1/x பேட்டர்ன்ல இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிடலாம். +4 அப்படியே வெளியே எடுத்துட்டு இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log x, ஏன்னா 1/x பேட்டர்ன்ல தான் இருக்கு. பக்கத்துல +c அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதான் உங்க ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு பிளஸ் டேர்ம் முதல்ல வேணும்னா இதை முதல்ல எழுதி இதை ரெண்டாவது எழுதி கூட உங்களோட ஆன்சர் எடுத்து நீங்க எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எப்பவுமே ஒரு பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க இந்த இன்டகிரண்ட் வந்து ஒரு நாட் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. ஏன் அப்படின்னா மேல வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு, கீழேயும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் தான் வருது. நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சேம் டிகிரியில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்ல முடியாது? ப்ராப்பர்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இம்ப்ராப்பரா வந்ததுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களை டிவைட் பண்ணணும். இவங்களை டிவைட் பண்ண போறோம். எப்பவுமே நியூமரேட்டர் வந்து உள்ளேயும் டினாமினேட்டரை வெளியேயும் போட்டு தான் டிவைட் பண்ணணும். எப்பவுமே எழுதும் போது ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. இதுல -x² ஃபர்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் +1 எழுதிக்கோங்க. அப்ப டிவைட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி டினாமினேட்டர்ல இங்க இந்த கொஸ்டின் நம்ம இப்படியே எழுதிக்கலாம். 1 - x² by இந்த x நம்ம உள்ள எடுத்துட்டு போனோம்னா x - 2x² இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா டிவைட் பண்ணும்போது சிங்கிள் டேர்ம் வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். இவங்களையும் முதல்ல x² டேர்ம் அதுக்கப்புறம் x டேர்ம்ல எழுதிக்கலாம். ஸோ -2x² + x அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட என்ன மல்டிபிள் பண்ணா -x² வரும் அப்படின்னு பார்க்கணும். அதை தான் நம்ம இங்க எழுதணும். அப்ப எப்படி யோசிக்கிறது? -2x² கூட என்ன டேர்மை மல்டிபிள் பண்ணா நமக்கு -x² வரணும் அப்படின்னு தெரியணும். அப்படின்னா சரி மல்டிபிள் பண்ணா இங்க மல்டிபிள் இருக்க டேர்ம் அங்க போனா என்ன ஆயிடும்? டிவைடட். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் வந்து
minus x squared by minus 2x squared வருது. x squared cancel, minusம் cancel. அப்ப வேல்யூ என்ன 1/2. அப்ப நம்ம யாரால மல்டிபிள் பண்ணணும்னா 1/2 ஆல மல்டிபிள் பண்ணணும் இங்க. சோ இங்க மேல 1/2 எழுதிக்கோங்க. சோ minus 2x squaredையும் 1/2வையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு minus x squared கிடைக்கும். நம்மளோட ஆம்பிஷன் இந்த முதல் டேர்ம் சேமா வரணும். அதை கேன்சல் பண்ணி 0 ஆக்கிடுறது தான். சோ டிவிஷன்ல மைனஸ் பண்ணும்போது இங்க சிம்பிள் மாத்திடுவோம். இது கேன்சல் ஆயிடும். சோ அடுத்த டேர்ம் இறக்கிடலாம். அடுத்த டேர்ம் வந்து 1. அதுக்கு முன்னாடி இங்க மேல நீங்க நியூமரேட்டர்ல என்ன போட்டிருந்தாலும் அதை இவங்க 2 பேர் கூட மல்டிபிள் பண்ணும். இதை பண்ணியாச்சு. மைனஸ் 1/2வையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இங்க ஒரு half x அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கேயும் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. ஸோ இவங்களை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு எக்ஸ் இருக்கிற டேர்ம் 2 பேரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால அதை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் half எக்ஸும் இங்க ஒரு பிளஸ் 1 இருக்கு. இதுக்கு பேரு வந்து டிவைசர். இது வந்து நம்மளோட கோஷன்ட், இது வந்து நம்மளோட ரிமைண்டர். எப்பெல்லாம் ரிமைண்டர் வந்து டிவைசரை விட சின்ன நம்பரா வருதோ அப்ப நம்ம டிவிஷன் என்ன பண்ணிப்போம், ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ டிவிஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து ப்ராப்பரா கொண்டு வருதுன்னா இங்க பாருங்களேன், சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 7 நம்ம 2ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 7 2ஆல டிவைட் பண்றோம். 3 2s are 6ன்னு வருது. பேலன்ஸ் 1ன்னு எழுதிட்டோம். சரியா? இப்போ இது வந்து கோஷன்ட், இது நம்மளோட ரிமைண்டர், இது நம்மளோட டிவைசர். எப்பவுமே பேசிக்காவே கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுவாங்க. கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுவாங்க. என்ன அப்படின்னா இப்ப இதை வந்து நீங்க எல்சிஎம் எடுத்து பாருங்களேன். 3 2s are 6, 6 plus 1 7, 7/2 கரெக்டா வருது பாருங்க இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுவோம்ல, அந்த இடத்துல ஒரு பிளஸ் போட்டா கூட அது என்னதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மெத்தட் தான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். அப்ப இதான் ப்ரொசீஜர். ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கொண்டு வரதுக்கு முதல்ல கோஷன்ட் எடுத்து எழுதி பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர்னு எழுதணும். அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நம்மளோட கோஷன்ட் என்னது, half. பிளஸ் ரிமைண்டர் யாரு இங்க இருக்கு, நம்மளோட ரிமைண்டர், அதாவது 1 minus half of x அப்படின்னு கிடைச்சிருக்கு. பை டிவைசர் என்னது இங்க இருக்கு, minus 2x squared plus x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனான, ஆமா, ஏன்னா இதோட பவர் மேல வந்து 1 இருக்கு, கீழே வந்து 2 இருக்கு. அப்ப இந்த ரேஷனல் ஃபார்மை மட்டும் எடுத்து நம்ம வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா கொண்டு வந்து இங்க என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இவங்கள தான் நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஸோ 1 minus half of x by, இப்போ டினாமினேட்டர்ல 2 ஃபேக்டரா இருந்தா தானே பார்ஷியல். ஸோ இப்படி இருக்கு கொஸ்டின். ஸோ இது ப்ராப்பர் தானே, இதை இப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூமரேட்டர்ல இதை 1/1ன்னு எழுதி ஒரு சின்ன எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ 2 1s are 2 minus 1 1s are 1x, டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல காமன் டேர்ம்னு பார்த்தா எக்ஸ் காமனா இருக்கு. எக்ஸை வெளியில எடுத்துட்டோம்னா இங்க ஒரு minus 2xம் இங்க ஒரு பிளஸ் 1ம் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டர்ல இருந்து ஒரு 1/2 காமனா வெளியில இருக்கு. நியூமரேட்டர்ல ஒரு 2 ஒரு மைனஸ் எக்ஸ், டினாமினேட்டர்ல எக்ஸ் மல்டிபிள் பை minus 2x plus 1 எழுதலாம், இல்ல 1 minus 2x கூட நீங்க எழுதிக்கலாம். இப்படி இருக்கும்போது இதுவும் ஆக்சுவலா ஒண்ணுதான். மேல வந்து ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து 1/2 மட்டும் தான் வெளில கொண்டு வந்திருக்கோம். கொஸ்டின் இப்படி வச்சுக்கிறத விட இப்படி வச்சு சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் சம் எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால நம்ம இதை மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த கொஸ்டின்ல 2 minus x by x into 1 minus 2x அப்படின்றவங்களை மட்டும் தான் பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்கு எடுத்துட்டு போறோம். இதுல 2 வந்து லீனியர் ஃபார்ம் இருக்கும். ஒன்று வந்து x, இன்னொன்று வந்து 1 minus 2x. அப்ப a by xன்னு ஒரு டேர்ம், b by 1 minus 2x அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதுதான் சால்வ் பண்ணணும். இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே தான் இங்கேயும் கொண்டு வரணும் இல்லையா. இப்போ 2 minus x by x into 1 minus 2x. இது a into 1 minus 2xனும் plus b into xனும் எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல x into 1 minus 2x அப்படியே தான் வரும். ஏன்னா இதே டினாமினேட்டர் தான் இங்கேயும் வரும், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 0 போட்டால் இந்த b என்ன ஆயிடும், 0 ஆயிடும். If x is equal to 0, 2 minus 0 equal to a times 1 minus 0 plus b into 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ a into 1 வந்து a தான் இங்கே இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் a-யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேர்ம் எடுக்கணும். இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஏன்னா நார்மல் லீனியர் ஃபார்ம்ல இல்லை. என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1 இல்லையே மேம், இதில் 1 போட்டால் 0 வருதுன்னா டெஃபினட்டாக 1 போட்டால் 0 வராது. ஆனால் b-யோட வேல்யூ நமக்கு தெரியும்ல, அதனால இப்போ x-க்கு 1 போடுறோம்னா இது வந்து 2 minus 1 equal to a times 1 minus 2 plus b into 1ன்னு கிடைக்குது. இதோட வேல்யூ இங்கே 1, இது a into minus 1, இங்கே plus b தான் வரும். b-யோட வேல்யூ வந்து
ஸோ b into 1 வந்து b. and ஆல்ரெடி நம்ம a யோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 1 is equal to minus a plus b ன்னு இருக்கு. ஸோ மைனஸ் ஏக்கு பதிலா 2, அதுக்கப்புறம் இந்த பிளஸ் b. இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 2 ஆயிடும். அப்ப 3 is equal to b அப்படின்னு கிடைக்குது. ஸோ a வேல்யூயும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, b வேல்யூயும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. a வேல்யூ 2, b வேல்யூ 3. ஸோ இதை எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல இதுல ஹாஃப் பிளஸ் இந்த டேர்ம் இருந்தது. இதை தான் நம்ம என்னன்னு பண்ணியிருந்தோம்னா ஹாஃப்னு இதை பிரிச்சிருந்தோம். இதை தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி a by b by என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் கொண்டு போகணும். ஸோ முதல்ல இதை எழுதிட்டு இதை கொண்டு வந்து இங்கே தான் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். இது கூட ஒரு ஹாஃபை மல்டிபிள் பண்ணி தான் இங்கே என்ன பண்ண முடியும், சப்ஸ்டியூஷன் எடுக்க முடியும். இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1ல இருந்த நம்மளோட கொஸ்டின். ஹாஃப் பிளஸ், அதாவது கோஷன் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர், இதை தான் நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் a by b byன்னு கொண்டு வந்துடணும் இல்லையா. ஸோ ஹாஃப் ஆஃப் a by b byன்றதை எழுதியாச்சு. இப்போ இவங்கள தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இது இப்படி எழுதாம கிவன் கொஸ்டினோட வேல்யூ நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் இது உள்ள வந்து ஒரு ஹாஃப், இந்த 1/2 உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ 1/2 plus 2/x அப்படின்னு வரும். ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா இது வெறும் 1/x தான். இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது 3/2 கீழே வந்து ஒரு 1 minus 2x அப்படின்னு கிடைச்சிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு dx. இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ 1/2 வெளில எடுத்துட்டோம்னா இங்க வெறும் 1 தான் இருக்கும். 1 வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணா x பிளஸ் 1/x இன்டகிரேட் பண்ணா log x பிளஸ் 3/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1/1 minus 2x இருக்கும். அவங்களை பண்ணும்போது log of 1 minus 2x அப்படின்னு கிடைக்கும். இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2 இருக்கிறதுனால அவங்கள அந்த டினாமினேட்டர்ல நம்ம எழுதுவோம். யூஸ்வலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மல்டிபிள் எழுதுவோம்ல, இவங்களுக்கு இதை டினாமினேட்டர்ல எழுதியிருப்போம். இங்க வந்து ஒரு பிளஸ் சி அப்படின்றத நம்ம டெஃபினட்டா எழுதணும். இங்க -2 இருக்கிறதுனால இந்த பிளஸும் மைனஸும் நம்ம என்னன்னு மாத்திக்கலாம், மைனஸ்ன்னு மாத்திக்கலாம். ஸோ இந்த 2 2s are 4ன்னு போட்டுருங்க. பிளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு போட்டு உங்களோட ஆன்சரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்ஷியல் ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, ஏன்னா நியூமரேட்டர்ல பவர் 1 இருக்கு, டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணா பவர் 3 இருக்கு. டினாமினேட்டர் பெருசா இருந்தாதான் அது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கதா இருக்கும். இது ப்ராப்பரா இருக்கு, அப்ப நம்ம இதை டைரக்டா பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ இது என்ன டைப்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த டேபிள் பார்த்துருக்கோம். இப்போ x² + 1 அப்படின்ற டேர்ம் வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம். ஸோ இந்த கடைசி ஃபார்ம்ல தான் இருக்கு. ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா இந்த முதல் 4 ஃபார்ம்ல எதுலையாவது வரும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத குவாட்ரட்டிக் ஃபார்ம் இருந்தால் இந்த கடைசி ஃபார்ம்ல தான் எழுதணும். லீனியர் ஃபார்ம் எழுதும் போது மேலே கான்ஸ்டன்ட்டையும், குவாட்ரட்டிக் ஃபார்ம் எழுதும் போது மேலே வந்து லீனியர் ஃபார்மே எடுத்து எழுதணும். அதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இவங்களை பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ x² + 1ன்றது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது நம்மளால. இதே x - 1ன்னு இருக்கு. ஸோ இவங்களை பிரிச்சு ax plus b by x² plus 1 அப்படின்னு ஒரு டேர்ம் ஆகும், பிளஸ் c by x - 1 அப்படின்னு ஒரு டேர்ம் ஆகும் பிரிச்சுக்கலாம். இது குவாட்ரட்டிக்னால மேல லீனியர் ஃபார்மும், இது லீனியர்னால மேல கான்ஸ்டன்ட்டும் எடுத்திருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுக்க போறோம். எப்பவுமே எல்சிஎம் வந்து இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ எழுதியாச்சு. இங்க இந்த டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்சிஎம்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, இந்த x - 1 இல்லாததுனால இவங்க கூட மல்டிபிள் ஆகும். ax plus b டெஃபினட்டா பிராக்கெட்ல போடுங்க. ஏன்னா அந்த x - 1 ரெண்டு பேருக்கும் காமனா தான் மல்டிபிள்ல வரும். பிளஸ் c பக்கத்துல இவங்க கிட்ட x - 1 தான் இருக்கு. அப்ப யாரு இல்ல, x² + 1 தான் இல்ல. அப்ப இங்க x² + 1 மல்டிபிள் பண்ணணும். இல்ல இது இப்படி கிராஸ் மல்டிபிள்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இதை எழுதியாச்சு. இந்த டினாமினேட்டரும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த மேல இருக்கிற டேர்ம் தான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இதுல எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றது மூலமா நம்ம இந்த a, இந்த b, இந்த c மூணு என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் நியூமரேட்டரை. இப்போ இந்த x - 1 வந்து ax-க்கும் இருக்கு, b-க்கும் இருக்கு. இப்படி தனித்தனியா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மேம் அப்படியே வச்சு பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா பண்ணலாம். இது ரெண்டு பேருக்கும் இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நான் உள்ள மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஃப் x is equal to மேல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆகும் இல்லையா, அதனால 1. எங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் 1 போட்டுக்கலாம். ஸோ 1 is equal to a மல்டிபிள் பை, இதுல 1 - 1 0 ஆயிடும். 0 into x கூட 0 தான். பிளஸ் b மல்டிபிள் பை 1 - 1 வந்து 0 ஆயிருக்கும். பிளஸ் c டைம்ஸ் 1 + 1 வந்துரும். இங்க 1 + 1ன்றது நம்மளோட 2. 1 is equal to 2c அப்படின்னு கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்போ 1/2 is equal to c கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதே மாதிரி இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஃப் x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதே ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் 0. இப்போ 0 is equal to இது axன்றதுனால a into 0ன்னு வந்துடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 தான். பிளஸ் b டைம்ஸ் -1 பிளஸ் c டைம்ஸ்
இதுல 0ன்னு போட்டா இதுல 1 மட்டும் தான் இருக்கும். 1ன்னு வருது. நம்மளோட வேல்யூ பாருங்க. இது வந்து b இன்ட்டு -1 -b இந்த பக்கம் வந்தா +b ஆயிடும். இந்த பக்கம் c இருக்கு. அப்ப bயும் cயும் ஈக்குவல்னு கிடைக்குது. c யோட வேல்யூ ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப b யோட வேல்யூ கூட என்னதான்? 1/2 தான். ஸோ b யோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ a யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல x-க்கு பதிலா வேற ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வேற யாரை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வராது. ஸோ என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ x is equal to -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இங்க எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -1 போட்டுக்கலாம். -1 equal to a into -1. இங்க -1 போட்டா -1 -2 plus b into -1 -2. இங்க -1 ஸ்கொயர் பண்ணா +1 வரும். +1 ஆட் பண்ணா +c அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இது -1 -2 மல்டிபிள் பண்ணா 2a, இது +ம் மைனஸும் 2b, இங்க ஒரு 2c அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் ஈக்குவல் டு -1 தான். ஈக்குவல் டு -1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல b-க்கும் c-க்கும் பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க 1/2 என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்ப 2 இன்ட்டு a-யோட வேல்யூ தெரியாது. -2 இன்ட்டு b-க்கு பதிலாக 1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு c-க்கு பதிலாக 1/2. இந்த பக்கம் -1 இருக்கு. இந்த 2 கேன்சல், இந்த 2வும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட்ல 2a இருக்கு. இங்க பக்கத்துல ஒரு -1, அதுக்கப்புறம் ஒரு +1, இந்த பக்கம் -1. இந்த -1 இந்த +1ம் கேன்சல். மல்டிபிள் இருக்கட்டும், அங்க போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். ஸோ விச் இம்ப்ளைஸ் a is equal to -1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எல்லாமே ஃபைண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே 1/2 தான். a மட்டும் -1/2ன்னு கிடைச்சிருக்கு. இந்த a, இந்த b, இந்த c மூணுத்தையும் எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட போறோம் நம்மளோட பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல. இதுதான் நம்ம எடுத்த ஃபார்ம் ஸ்டார்டிங்ல. இதுல ax பிளஸ் b பை ஒரே ஒரு டினாமினேட்டர் இருக்குல்ல, இது ax பை த டினாமினேட்டர், b பை த டினாமினேட்டர்னு பிரிச்சுக்கோங்க. அப்போ இன்டகிரேட் பண்றதுக்கு இன்னும் கூட ஈஸியா இருக்கும். ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். இதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் படி இப்படி பிரிச்சாச்சு. இப்போ ஏபிசியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக என்னது? -1/2. இன்டகிரேட் போட்டதுனால இங்கே இன்டகிரேட் போட்டுக்கோங்க. ஸோ -1/2, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, பை x² + 1 ப்ளஸ் b வந்து 1/2 பை x² + 1 ப்ளஸ் c வேல்யூவும் 1/2 தான் பை x - 1 இங்கே வந்து dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இது வந்து டைரக்ட் ஃபார்ம், இதுவும் டைரக்ட் ஃபார்ம்ல இருக்கலாம். ஆனால் இதை மட்டும் என்ன பண்ண முடியாது? டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. இப்போ தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போறோம். இவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போறோம். இப்படி எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியா இன்டகிரேட் போட்டாச்சு. இதுல -1/2 வெளில எடுத்துடலாம். இதுல 1/2 வெளில எடுத்துடலாம். இதுலயும் 1/2 வெளில எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டைரக்டா ஃபார்ம் இல்லாததுனால இந்த இடத்துல ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். என்ன சப்ஸ்டியூஷன்னா, லெட் டினாமினேட்டர்ல இருக்க x² + 1 நம்ம t அசியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x + 0 = dt/dx அப்படின்னு வரும். அந்த dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்ப 2x × dx வந்து dt. ஆனா இங்க கொஸ்டின்ல வந்து x-உம் dx மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த மல்டிபிள் இருக்கட்டும், அந்த பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப x × dx = dt/2 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இது -half ஆஃப் இன்டகிரேஷன். இதோட வேல்யூ வந்து dt/2, டினாமினேட்டர் வந்து t-ஆ எடுத்தா. ஸோ இது வந்து 1/t ஃபார்ம்ல வந்தாச்சு. இவங்கள எல்லாத்துக்குமே நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. இப்போ இது வந்து x² + 1னாலும் 1 + x²னாலும் 1 தான். இது நம்மளோட இன்டகிரேட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே டைம்ல இன்டகிரேட் பண்ணிடலான்றதுனால நான் இதை இங்க அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ ரூல் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது நம்மளோட பேசிக் ரூல். இது 1/x ஓட இன்டகிரேஷன் log xன்னு வரும். 1/1 + x² வந்து tan inverse of xன்னு வரும். இப்போ முதல் டேர்ம்ல மேல இருக்க 1/2 வெளில எடுத்தோம்னா வெளியில இருக்க 1/2 கூட மல்டிப்ளை 1/4 ஆயிடும். ஸோ 1/tன்னு இருக்கு. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க ஒரு 1/2 அப்படியே இருக்கு. 1/1 + x² அப்படின்றது வந்து tan inverse of x ஓட ரூல். tan inverse of xன்னு போட்டுடலாம். இங்கே 1/2 அப்படியே இருக்கும். இது 1/x பேட்டர்ன்ல இருக்கிறதுனால இது வந்து log x அப்படின்னு எழுதிடலாம். எல்லாமே +c னா எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் தான். ஆட் ஆகி நம்ம ஒரு c போட்டா போதும். ஸோ எழுதியாச்சு. -1/4. tன்றது வந்து கொஸ்டின்ல கிடையாது. ஏன்னா கொஸ்டின்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் x தானே இருந்தது. அப்போ tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் இங்க என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, x² + 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதனால x² + 1 இங்க t ஓட பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ இப்படி எழுதி உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8லயும் இது வந்து ஒரு ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனாகவும் இருக்கு. ஏன்னா நியூமரேட்டரோட பவர் வந்து டினாமினேட்டரை விட சின்னதா இருக்கு. அப்போ நம்மளால பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹோல் ஸ்கொயர்டும் ஒரு சிங்கிள் டேர்மும் இருக்கு, அதாவது லீனியர் டேர்மும் இருக்கு. அப்போ இந்த ரூல் இப்படி இருக்கும். இதுல நம்மளோட 4th ரூல் பாருங்க. ஒரு ஹோல் ஸ்கொயர்டும் ஒரு சிங்கிள் டேர்மும் இருந்ததுன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிற டேர்மை
ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இல்லாம ஒரு தடவை எழுதணும். அப்புறம் ஸ்கொயரோட ஒரு தடவை எழுதணும். அப்புறம் இங்க சிங்கிளா இருந்துச்சுல அவங்கள தனியா எடுத்து எழுதணும். எல்லாமே a/b/c பைன்ற ஃபார்ம்ல தான் வரும். ஸோ இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இல்லாம ஒரு டேர்ம், ஸ்கொயரோட ஒரு டேர்ம், அதுக்கப்புறம் இந்த சிங்கிளா இருக்கிறத இப்படி எழுதணும். இதுதான் இதோட ஃபார்மேட் நம்ம இப்போ பாக்ஸ்ல பார்த்தது. இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது எப்பவுமே இந்த பக்கம் டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணுங்க. அதுதான் சரியான டினாமினேட்டரா இருக்கும். அதுதான் உங்களோட சரியான எல்சிஎம் வேல்யூவா இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர்டு இங்க வந்து எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு இருக்கு. இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. ஆனா இங்க வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ இது கூட இன்னும் வந்து என்ன வேணும்னா இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஒன் வேணும். அதனால ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் டூவும் இருக்கு. ஏக்கு கீழே எக்ஸ் பிளஸ் டூவும் இல்லை. அதனால இங்க எக்ஸ் பிளஸ் டூவும் போடணும். அதாவது இந்த எல்சிஎம் வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு இன்னும் இவங்க கூட என்னெல்லாம் மிஸ்ஸிங்கோ அதெல்லாம் எடுத்து இங்க எழுதணும். பிளஸ் பிக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கு. அப்ப யாரு இல்லை? எக்ஸ் பிளஸ் டூ தான் இல்லை. இப்போ பி கூட எக்ஸ் பிளஸ் டூவோ மல்டிபிள் பண்ணணும். அடுத்து சி பக்கத்துல எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு இவங்க கிட்ட. அப்ப என்ன இல்லை? எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தானே இல்லை. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம எழுதியிருக்கணும். எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த நியூமரேட்டர்ல தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஏ பி சி மூணு பேரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதுல வந்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க ஒன் சப்ஸ்டிட் பண்ண இந்த டேர்ம் ஜீரோ ஆகும் இல்லையா? அதுக்காக ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் இதில் ஒன் மைனஸ் ஒன் போட்டால் ஜீரோ இன்ட்டு எனிதிங் இந்த டேர்மே ஜீரோ ஆகிடும். பி இன்ட்டு ஒன் பிளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். சி பக்கத்தில் இங்கே ஒன் போட்டால் ஜீரோ தான். அப்போ சி இன்ட்டு ஜீரோன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் 3bன்னு இருந்திருக்கும். மல்டிபிள் இருக்க 3 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பி வேல்யூவை ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் -2ன்னு போட்டால் இந்த டேர்ம் திருப்பி ஜீரோ ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு போடுங்க. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -2. ஸோ இது எக்ஸுக்கு -2 போட்டாச்சு. இதில் -2 போட்டால் இந்த டேர்ம் ஜீரோ. அப்போ இது ஃபுல்லாகவே என்ன தான் ஆகிடும்? ஜீரோ தான் ஆகிடும். அப்போ ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே -2 போட்டிங்கனாலும் -2 + 2 ஜீரோ தான் ஆகும். ப்ளஸ் சி மட்டும் -2 - 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் -2 இருக்கு, அந்த பக்கம் -3 ஸ்கொயர் பண்ணாலும் +9 தான். அப்போ இது 9cன்னு வந்திருக்கும். மல்டிபிள் இருக்க 9 அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ சி ஈக்குவல் டு -2/9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சி வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஏவையும் ஃபைன் பண்ணணும். இதில் வேற என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் வேல்யூ வந்து ஜீரோ ஆகாது. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் ஜீரோ. ஸோ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ போடும்போது -1 இன்ட்டு +2 ப்ளஸ் பி டைம்ஸ் +2 சி டைம்ஸ் -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே 0 போட்டு இந்த டேர்ம் எழுதியாச்சு. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி வர இடத்துல இந்த 1/3யும் சி வர இடத்துல -2/9 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு இது வந்து -2a ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/3 இருக்கு, இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2/3. இங்கே சி இருக்கு, சிக்கு பதிலாக -2/9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற -2a இந்த பக்கம் வந்தால் +2a ஆகிடும். ஸோ 2a இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். இங்கே 9 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ 9 தான் எல்சிஎம். இங்கே 3 மல்டிபிள் பண்ணால் தான் இங்கே 9 வரும். ஸோ மேலேயும் 3a மல்டிபிள் பண்ணோன்னா 3 2s are 6. இங்கே வந்து -2 அப்படின்னு இருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 4/9. 4/9ன்றது 2a வேல்யூ. நமக்கு a தானே வேணும். மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அப்போ a is equal to 4/9 இன்ட்டு 2ன்னு வந்திருக்கும். 2ம் 4ம் கட் ஆகிருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2/9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் நம்ம எடுத்த ஃபார்ம். இதில் ஏ பி சி எல்லாரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த ஃபார்மும் இன்டகிரேட் ஆகிடும். இப்போ ஏ வந்து 2/9, இப்போ 2/9/x-1 ப்ளஸ் b/x-1 ஸ்கொயர், பிக்கு 1/3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே. ஸோ 1/3/x-1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி வேல்யூ இங்கே பாருங்க -2/9 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ -2/9/x+2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த லாஸ்ட் டேர்ம் 1/x ஃபார்ம்ல தான் இருக்குது. டேரக்டா நமக்கு இன்டகிரேட் ஆயிடும். இது வந்து 1/x² மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1/x² வந்து டேரக்டா இன்டகிரேஷன் வேணும்னா ஆக்சுவலா x² மேலே கொண்டு போய் x⁻−2 ஆக்கிட்டு x⁻n ஃபார்ம்ல நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். அப்படி பண்ணாம இன்னும் ஈஸியா ஸோ இதுலேருந்து 2/9 வெளில எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் 1/3 வெளில எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம், இதுலேயும் -2/9 வெளில எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன். இது 1/x ஃபார்ம்ல இருக்கு, இதுவும் 1/x ஃபார்ம்ல இருக்கு. இது மட்டும் 1/x² ஃபார்ம்ல இருக்கு. 1/x ஓட இன்டகிரேஷன் log xன்னு தெரியும். ஆனால் 1/x² ஓட இன்டகிரேஷன் வேணும்னா அதை -1/xன்னு எழுதணும். இது வந்து நீங்க டைரக்ட் ஃபார்முலாவா படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/x பண்ணும்போது
மைனஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். டிஃபரன்ஷியேஷன் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணது. ஸோ இங்க இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் இங்க வந்து இன்டகிரேட் தானே ஆகும். மைனஸ் சைனை இந்த பக்கம் போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஸ்கொயர்ன்றது மைனஸ் 1/x தான். ஸோ இது டைரக்ட் ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2/9 அப்படியே இருக்கும். ஸோ இவங்களோட ஃபார்ம் வந்து log x. ஸோ log of x minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் இந்த 1/3 அங்கேயே தான் இருக்கும். இது 1/x ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கிறதுனால அவங்கள வந்து இன்டகிரேட் பண்ணா மைனஸ் 1/xன்னு வரும். அப்போ மைனஸ் 1/x minus 1 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அடுத்து 2/9 அப்படியே இருக்கும். log of இது வந்து x plus 2ன்னு இருக்கு. அப்போ log of x plus 2 இங்க வந்து பக்கத்துல plus c அப்படின்னு போட்டுடலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்மே இந்த லாஸ்ட் டேர்மையும் பாருங்களேன். ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து 2/9 காமனா இருக்கு. ஸோ 2/9 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா log a மைனஸ் log b மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. log a மைனஸ் log b யோட பேசிக் ரூல் பாருங்க. இதுல வந்து இங்க இருக்க 2/9 இங்க இருக்க 2/9 வெளில எடுத்துட்டோம்னா இங்க இருக்கிற log x minus 1 இந்த மைனஸ் log of x plus 2 உள்ள இருக்கும். இது பார்க்க log a minus log b மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப log of a by b ன்னு எழுதிடலாம். சோ அதான் இது log of இது a இது வந்து b. மைனஸ்ல இருக்க டேர்ம் தான் எப்பவுமே டினாமினேட்டர்ல வரும். சோ இது வந்து நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 3 இன்டு x minus 1 3x minus 1 வந்துடும். 3 times x minus 1 இங்க பக்கத்துல ஒரு பிளஸ் c. சோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கே எழுதிருக்கனால ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்காங்க. Question number 9 பார்க்கலாம். Integration of 3x plus 5 by x cube minus x squared minus x plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேல வந்து லீனியர் ஃபார்மும் கீழே வந்து கியூபிக் ஃபார்மும் இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. ஆனா டினாமினேட்டர்ல ஃபேக்டர்ஸா கொடுக்காம அப்படியே பாலினாமியலா கொடுத்திருக்காங்க. அதனால டினாமினேட்டர் முதல்ல என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. முதல் ரெண்டு பேர்கிட்ட என்ன காமன்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர்ட் காமனா இருக்கு, வெளில எடுத்துடலாம். அப்ப இந்த எக்ஸ் கியூப்ல ஒரு எக்ஸ் இருக்கும், மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல 1 வந்துடும். இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமன்னா டைரக்டா பார்க்கும்போது அதில் எந்த காமன் டேர்ம்ஸும் இல்லை. ஏன்னா இல்லை எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இல்லை 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட்குள்ள இருக்க அதே டேர்ம் இங்கே கொண்டு வரதுக்காக மைனஸ் 1 வெளில எடுங்க. இந்த மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா உள்ள பிளஸ் எக்ஸ் இருக்கும். இந்த பிளஸ் 1 வந்து மைனஸ் 1 மாறிடும். இப்போ மைனஸ் வெளில எடுக்கும்போது உள்ள சிம்பிள் மாறிடும். இந்த மைனஸ் 1 உள்ள கொண்டு போனீங்கன்னா இதே டேர்ம் கரெக்டாக வருது பாருங்க. மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 பிராக்கெட்டுக்குள்ள கரெக்டாக வந்தாச்சு. ஒரு எக்ஸ் மைனஸ் 1 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்னு எழுத முடியும். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்ற ஃபார்ம் வந்துச்சுன்னா அவங்கள ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம்ல. இது மாதிரி இதில் 1ன்றதை நம்ம 1 ஸ்கொயர்டும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 1 to the power anything 1 தான். இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் 1ம் இந்த ஃபார்மேட் படி எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 பிரித்து எழுதிக்க முடியும். ரெண்டு தடவை எக்ஸ் மைனஸ் 1 இருக்கிறதுனால இது எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர்னு போட்டுட்டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டர் வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டும் ஒரு எக்ஸ் பிளஸ் 1ன்ற ஃபார்மும் இருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். எந்த பேட்டர்ன் வருதுன்னு பாருங்க. இந்த ஃபோர்த் ஃபார்ம்ல தான் இருக்கு பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஏத ஹோல் ஸ்கொயர்டும் ஒரு எக்ஸ் மைனஸ் பியும். இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் இல்லாம ஒரு தடவை எழுதணும், அப்புறம் ஸ்கொயரோட ஒரு தடவை எழுதணும், அப்புறம் இந்த எக்ஸ் மைனஸ் பி எடுத்து எழுதணும். ஸோ நியூமரேட்டர்ல வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஃபோர்த் ஃபார்ம். இப்போ இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து இந்த ஃபார்ம்ல பிரிச்சு எழுதியாச்சு. ஹோல் ஸ்கொயர் இருக்கிறது ஸ்கொயர் இல்லாம 1 டைம், ஸ்கொயரோட 1 டைம், அப்புறம் அந்த கடைசி டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இவங்களை ஈக்குவேட் பண்ணி ஏபிசியை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்பவுமே இங்க டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் இவங்களோட எல்சிஎம், அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 தான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. இப்போ ஏக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 1 டைம் தான் இருக்கு. ஆனா எல்சிஎம் என்னது, எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். அதான் ரெண்டு தடவை எக்ஸ் மைனஸ் 1 அர்த்தம். அப்போ ஏ பக்கத்துல ஒரு எக்ஸ் மைனஸ் 1 போடணும். அதுக்கப்புறம் எல்சிஎம்ல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. ஏக்கு கீழே எக்ஸ் பிளஸ் 1 இல்லைல்ல, அப்போ எக்ஸ் பிளஸ் 1 நம்ம டெஃபினட்டா எடுத்து எழுதணும். பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இங்கே இருக்கு. அப்போ யார் மட்டும் தான் இல்லை, எக்ஸ் பிளஸ் 1 தான் இல்லை. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 போடணும். சி கூட எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்போ எது இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் தான் இல்லை. அதனால எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த பக்கம் உங்களோட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல இருக்க டினாமினேட்டர் தான் அந்த பக்கம் எல்சிஎம்ல வந்திருக்கும். அது டெஃபினட்டா எல்லா கொஸ்டின்லையும் இது என்ன ஆயிடும், கட் ஆயிடும். இப்போ இந்த நியூமரேட்டர் தான் நம்மளோட டேர்ம்ஸ், அவங்கள தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். இதை அப்படியே வச்சு ஈக்குவேட் பண்ணலாம். இல்லை ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. இது பார்க்க வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பேட்டர்ன்ல இருக்குல்ல. அப்போ நம்ம அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 b டைம் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி டைம் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். இப்படி இருக்கு கொஸ்டின். இப்போ எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றது மூலமா ஏபிசி மூணே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும்.
ஸோ முதல்ல இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போடலாம். ஏன்னா ஒன்னு போடுறதுனால இந்த டேர்ம்ல என்ன ஆகும்? 0 ஆகும். சியும் எல்லாம் 0 ஆகும். இப்போ 3 × 1 + 5 ஈக்குவல் டு ஏன்ற டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஏன்னா இங்கே 1 போட்டால் 1 - 1 0 தான். பின்ற டேர்ம் 0 ஆகாது. ஏன்னா இங்கே 1 போட்டால் 1 + 1 2ன்னு வந்திருக்கும். சின்ற டேர்ம் 0 ஆயிருக்கும். இப்போ இதை வந்து 5 + 3 பண்ண 8 வருது ஈக்குவல் டு 2b. மல்டிபிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ 8/2 = bன்னு கிடைக்குது. இப்போ b யோட வேல்யூ என்ன? 4. ஸோ x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி b கண்டுபிடிச்சாச்சு. if x is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல 3 × -1 + 5 ஈக்குவல் டு இங்கே -1 போட்டால் -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ +1 - 1 0 தான். ப்ளஸ் பி டேர்மில் இங்கே -1 போட்டால் -1 +1 இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே -1 போடும்போது -1ம் -1ம் -2 வரும். -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4 ஆகிடும். இப்போ இங்கே 4c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 3 × -1 பண்ணும்போது -3 + 5 = 4cன்னு வருது. இதை மைனஸ் பண்ணால் 2, மல்டிபிள் இருக்க 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகிருக்கும். இதுதான் சியோட வேல்யூ. இதை கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்குது. ஸோ சியும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணோம். இதில் நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்காது? 0ன்னு கிடைக்காது. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். 0 எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நான் 0 எடுத்திருக்கேன். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ இடத்துலையும் 0 போடுங்க. ஸோ 3 × 0 + 5 ஈக்குவல் டு a × -1 b × +1 தான், அதை எழுத வேண்டாம். c × -1. ஸோ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 - 1 -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ 1 × c, c மட்டும் எழுதியாச்சுங்க. இப்போ 0 × 3 0 ஆகிடும். இந்த பக்கம் 5 மட்டும் இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் a × -1 - a வேல்யூ நமக்கு தெரியாது, ப்ளஸ் b. ஸோ b வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிது, c வேல்யூ 1/2ன்னு கிடச்சிது. அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஏ மட்டும் தான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ ஏ மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 5 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 + 1/2 இங்கே இருக்குது. இந்த +5 இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? -5 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதில் 4ம் -5யும் சப்ட்ராக்ட் பண்ணால் -1 வந்துடும். இங்கே ஒரு +12 அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 1ல் 1/2 மைனஸ் பண்ணால் 1/2 தான் வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால -12 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஏ வேல்யூ வந்து -12 அப்படின்றது தான். சி வேல்யூ +12, பியோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போது இந்த ஏபிசி வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இதில் இன்டெகிரேட் பண்ணும்போது இவங்க எல்லாமே அடிஷனில் இருக்கனால தனித்தனியாக இன்டெகிரேஷன் சைன் போட்டுக்கலாம். ஏக்கு பதிலாக இந்த -1/2, பிக்கு பதிலாக இந்த இடத்துல 4 போட்டிருக்கேன், சிக்கு பதிலாக நம்மளுக்கு 1/2 அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். a/b/c. இப்போ இவங்களை இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணும்போது கொஸ்டின் வந்து எந்த பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/x பேட்டர்னில் இருக்குது, இது 1/x² மாதிரி இருக்குது, இது திருப்பியும் 1/x பேட்டர்னில் இருக்குது. 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x வரும், 1/x² இன்டெகிரேட் பண்ணால் -1/xன்னு கிடைக்கும். இது பேசிக் ரூல் நமக்கு. இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த -12 வெளியில் எடுத்துடலாம். 1/x - 1 இன்டெகிரேட் பண்ணால் log of x - 1 அப்படின்னு கிடைக்கும். +4 வெளில எடுத்துடலாம். இது 1/x² மாதிரி இருக்குது. இன்டெகிரேட் பண்ணும்போது -1/x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அதை அப்படி எழுதிருங்க. ப்ளஸ் சியில் இது 1/2 வெளில எடுத்துட்டோம்னா இது 1/x பேட்டர்னில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது log of x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே 1/2 காமனாக இருக்குது பாருங்களேன். 1/2 வெளில எடுத்துடலாம் நம்ம. அப்போ இங்கே உள்ள வந்து -log of x - 1 அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். இவங்க கிட்ட வந்து +log of x + 1 அப்படின்ற டேர்ம் இருந்திருக்கும். இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். 4 × -1 -4/x - 1 அப்படின்னு இருக்குது. பக்கத்தில் ப்ளஸ் சி இருக்குது. இது வந்து -log a +log b மாதிரி இருக்குது. அதாவது ஒரு லாகோட வேல்யூ அடிஷன்லையும் ஒரு லாகோட வேல்யூ வந்து மைனஸ்லையும் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ஷனில் லாக் வேல்யூ வந்ததுன்னா log a - log b சேர்த்து எழுதும்போது log of a/bன்னு எழுதுவோம் நம்ம. இதில் ப்ளஸில் இருக்க டேர்ம் தான் நியூமரேட்டரில் எழுதணும். அதனால் x + 1 நியூமரேட்டரில் எழுதிட்டு x - 1 நம்ம டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஷார்ட்டாக எழுதுறதுக்காக நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே பக்கத்தில் +c போட்டு ஆன்சர் என்ன பண்ணிடலாம்? கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். இப்போ 2x - 3/x² - 1 2x + 3 அப்படின்னு இருக்கு கொஸ்டினில். இப்போ நியூமரேட்டரில் x⁴1 லீனியர், கீழே x²ம் xம் இருக்குது. அப்போ இது ஒரு கியூபிக். அப்போ இது வந்து மேலே பவர் சின்னதாகவும் கீழே பவர் பெருசாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நம்மளால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம். இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் சம்ம நம்ம
ப்ரொசீட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னுன்றத 1 வந்து 1 ஸ்கொயர்னு கூட நீங்க எழுதிக்கலாம். அப்ப இது பார்க்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குல்ல. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன்னு பிரிச்சு எழுதிடணும். எழுதிட்டு தான் நம்ம வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது பார்க்க ஏ பை பி பை சி பை பேட்டர்ன்ல இருக்கு. அதனால இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து இந்த ஃபார்ம் எழுதிக்கலாம். இதுல இருக்கு பாருங்க 3 லீனியர் ஃபார்ம் மல்டிபிள் இருந்தா ஏ பை பி பை சி பை இந்த பேட்டர்ன் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்டகிரண்ட்டை இப்படி பிரிச்சு எழுதிட்டேன். இவங்களுக்கோட ஏபிசியோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எப்பவுமே டினாமினேட்டருக்கு இந்த பக்கம் என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே தான் உங்களுக்கு அந்த பக்கமும் வந்து என்ன வரும் எல்சிஎம் வேல்யூவா வரும். எல்லா சமுக்கும் அப்படிதான். ஸோ இந்த டினாமினேட்டர் தான் அங்கே எடுத்து என்ன பண்ணணும் அப்படியே காப்பி பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்புறம் அந்த 2x பிளஸ் 3 மூணே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஏ கூட நம்ம கிட்ட இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும் தான் இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை எக்ஸ் பிளஸ் ஒன்னும் 2x பிளஸ் 3 இல்லைல்ல. அப்போ ஏ கூட எக்ஸ் பிளஸ் ஒன்னும் 2x பிளஸ் 3யும் போடுங்க. அப்புறம் பிளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் மட்டும் தான் இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்னும் 2x பிளஸ் 3யும் இல்லை அவங்கள மட்டும் போடணும். எக்ஸ் மைனஸ் ஒன் 2x பிளஸ் 3 எழுதணும். அடுத்து சி கூட 2x பிளஸ் 3 தான் இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்னும் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இந்த டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சி பக்கத்தில் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னும் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னும் வரதுனால அவங்கள மட்டும் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட் இல்லைனா ஒன்னுன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ போடணும். எக்ஸுக்கு வந்து முதல்ல மைனஸ் ஒன் போட்டால் இந்த டேர்ம் என்ன ஆகும் ஈஸியாக 0 ஆகும். இப்போ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் ஒன். அப்போ அது 2 இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் 3 ஈக்குவல் டு இது வந்து இந்த இடத்துல மைனஸ் ஒன் போட்டால் இது 0. இப்போ இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடும். அதை நம்ம எழுதவே தேவையில்லை 0 ஆயிடுச்சு. அடுத்து இங்கே பி வந்து மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் ஆகுது. மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்கே 2 இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து மைனஸ் 2 பிளஸ் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ஆச்சுன்னா பிளஸ் 1 ஆகிடும். பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என்ன இருக்கும் 0 ஆயிருக்கும். அதை நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். இது 2 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 2 இது ஒரு மைனஸ் 3ன்னு இருக்கு. அப்போ இதோட வேல்யூ வந்து மைனஸ் 5 ஈக்குவல் டு இங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது ஒரு மைனஸ் 2 வரும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது ஒரு பிளஸ் 1 வரும். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மைனஸ் 2 இங்க ஒரு பி இருக்கு. அப்போ இது மைனஸ் 2b அப்படின்னு எழுதிடலாம். மல்டிபிள் இருக்க மைனஸ் 2 இங்க வந்தா என்ன ஆயிடும் டிவைட் ஆயிடும். அப்போ மைனஸ் 5 பை மைனஸ் 2 மல்டிபிள் இருந்து டிவிஷனுக்கு வரும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகாது. மைனஸ் மைனஸ் கேன்சல். இப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு 5 பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. So if x is equal to plus 1 அப்படின்னு நம்ம substitute பண்ணலாம். எங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் plus 1. So 2 into 1 minus 3 equal to இங்க plus 1 substitute பண்ணிடலாம். இங்க 1 போட்டா 1 plus 1 2. இங்க 1 போட்டோம்னா 2 1s are 2 2 plus 3 வந்து 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க plus 1 போட்டா இந்த term 0 ஆயிடும். அப்ப இது 0. இங்க plus 1 போட்டாலும் இந்த term 0 ஆயிடும். அப்ப இதுவும் 0 தான். இப்போ 2 1s are 2 2 minus 3 பண்ணும்போது minus 1 equal to 5 2s are 10a அப்படின்னு இருக்கு. மல்டிபிள் இருக்க 10 இந்த பக்கம் தான் டிவைட் ஆயிடும். அப்போ மைனஸ் 1/10 அப்படின்றது தான் ஏயோட வேல்யூ. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட ஆம்பிஷன் சி மட்டும் தான் இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக வேற என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் மேம் இது வந்து மைனஸ் 3/2 போட்டால் 0 வரும் இல்லைன்னா இது நல்லா கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது இது ஃப்ராக்ஷனில் போட்டால் 0 ஆகிடும்னா நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு ஃப்ராக்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண டஃப்பாக இருக்குன்றவங்க வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுங்களேன். என்ன வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 2 வேல்யூ வந்துருச்சுல. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 0 போட்டலாம். ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு 0 0 மைனஸ் 3 ஏ டைம்ஸ் இங்கே 0 ஆகிடும் இது. ஸோ இது வெறும் 1. இங்கே இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ இது வெறும் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி டைம்ஸ் மைனஸ் 1 இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா இங்கே 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் சி டைம் மைனஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதில் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இது ஒரு 3a இது ஒரு மைனஸ் 3b இது ஒரு மைனஸ் சி அப்படின்னு இருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 3 ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் தான் நமக்கு வேணும். 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக மைனஸ் 1/10 மைனஸ் 3 இன்ட்டு பிக்கு பதிலாக அங்கே 5/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5/2 இந்த பக்கம் ஒரு மைனஸ் சி அப்படின்றது இருக்கு. இதை ஒரே டைம்ல சால்வ் பண்றதுக்கு மைனஸ் சி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3 என்ன பண்ணுங்க அந்த சைடு வச்சுக்கோங்க. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/10 மைனஸ் 15/2 இங்கே இருக்கிற மைனஸ் 3 அங்கே போனால் ப்ளஸ் 3/1 அப்படின்னு வந்திருக்கும். மூணுமே ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துடலாம். 10 தான் உங்களோட எல்சிஎம். ஸோ இந்த மைனஸ் 3 அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கே 10 ஆல்ரெடி இருக்கு. இங்கே 2 இருக்கு பாருங்க. இதை 10 ஆக்கணும்னா மல்டிபிள் பை 5 பண்ணணும். அப்போ மேலேயும் என்ன இருக்கும் மல்டிபிள் பை 5 இருக்கும். ஸோ மல்டிபிள் பை 5 பண்ணும்போது
75 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இங்க வந்து 1 இருக்கு. இத 10ஆ கன்வெர்ட் பண்ணா மல்டிபிள் பை 10. அப்ப இங்க வந்து +30 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து -78 அப்புறம் ஒரு +30 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -48/10. திருப்பி நம்ம வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா -24/5ன்னு கிடைக்குது. இதுதான் உங்களோட சியோட வேல்யூ. ஸோ சியை ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஏ ஃபைண்ட் பண்ணியாச்சு, பி ஃபைண்ட் பண்ணியாச்சு. மூணுத்தையும் எடுத்துட்டு போய் இங்க நம்மளோட கொஸ்டின்ல என்ன பண்ணிட போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இதான் நம்ம எடுத்திருந்த எக்ஸ்பான்ஷன் a/b/c/. ஸோ ஏக்கு பதிலா -1/10, பிக்கு பதிலா 5/2, சிக்கு பதிலா -24/5 போட்டாச்சு. இதை இப்போ இன்டகிரேட் தானே பண்ணோம். இப்போ இங்கே இன்டகிரேஷன் எடுத்தா இவங்க எல்லாருக்கும் இன்டகிரேஷன். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா எல்லாமே 1/x ஃபார்ம்ல தான் இருக்கும். 1/x ஓட இன்டகிரேஷன் என்னது? log x. ஸோ -1/10 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இது log of x - 1 அப்படின்னு வரும். இதுல x பண்ணா 1 தான், அதனால இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 5/2 வெளியில எடுத்துட்டோம்னா 1/x + 1. அப்ப இது log of x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -24/5 வெளியில எடுத்துட்டோம்னா log of 2x + 3 அப்படின்னு வரும்ங்க. திருப்பி இந்த 2xல இருந்து ஒரு 2 வரும். அந்த 2வை டெஃபினட்டா இங்க டினாமினேட்டர்ல போடணும். இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருக்கிறதுனால நம்ம அது எதுவுமே பண்ணல. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதற்கு டெஃபினட்டா டினாமினேட்டர்ல போடணும். பக்கத்துல இங்க +c அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இதுல வேணா நீங்க இந்த 2வையும் இந்த 24ஐயும் இப்படி கேன்சல் பண்ணி 12 டைம் அப்படின்னு எழுதிக்கலாம். -12/5. முதல்ல பாசிட்டிவ் எழுதணும்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட்னு கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இப்படியே விட்டுட்டா கூட உங்களோட ஃபைனல் ஆன்சர் கரெக்ட் தான். இந்த கொஸ்டின் பாருங்க, பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு முதல்ல கொஸ்டின் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனான்னு பார்க்கணும். மேலே x⁴ இருக்கு, கீழே வந்து x × x²னா x³. ஸோ கீழே தான் பெருசா இருக்கு. அப்போ இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியும் நம்மளால. முதல்ல கீழே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருந்தால் அது ஃபேக்டரைஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபேக்டரைஸ் ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் ஃபார்மேட் போகணும். 4 வந்து 2² எழுதிக்கலாம். அப்போ இது பார்க்க a² - b² மாதிரி இருக்கு. சின்ன கிளாஸ் ஃபார்முலா a² - b² இருந்துச்சுன்னா a + b × a - b அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ தான் எழுதிக்க போகிறோங்க. ஸோ 5x/x + 1 x + 2 x - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இது நம்மளோட எந்த பேட்டர்ன்னு பார்க்கலாம். 3 டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. x - a, x - b, x - b. நம்மளோட தேர்ட் ஃபார்ம் a/b/c/ன்னு அப்போ நம்ம எழுதணும். ஸோ இதை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம், a/b/c/. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து எப்போவுமே உங்களோட கொஸ்டினோட டினாமினேட்டர் இருக்குல்ல, அதே தான் இங்கே எல்சிஎம் வேல்யூவாக வரும். x + 1 x + 2 x - 2. இதை நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ எல்சிஎம் வேல்யூவில் ஏக்கு கீழே x + 1 இருக்கு. அப்போ எதெல்லாம் இல்லைன்னா ஒரு x + 2 ஒரு x - 2 இல்லை. அப்போ ஏ பக்கத்தில் ஒரு x + 2 ஒரு x - 2. ஏன்னா x + 1 மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கு டினாமினேட்டர்ல. அப்போ இது ரெண்டுமே இல்லை, அது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணணும். பி பக்கத்தில் x + 2 இருக்கு. அப்போ x + 1 x - 2 தான் இல்லை இல்லையா இவங்க கூட. அப்போ அதை தான் மல்டிபிள் பண்ணணும். x + 1 x - 2. எல்சிஎம்ல எந்த டேர்ம் இல்லையா அதை மல்டிபிள் பண்ணிக்கொள்ள, அதான் இங்கேயும் பண்றோம். சி கூட x - 2 இருக்கு. +1 +2 இல்லை. அப்போ x + 1 x + 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் கட் ஆயிடும். அப்போ 5x = a டைம்ஸ் x + 2 x - 2 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் a² - b². அப்போ x² - 4 அப்படின்னு கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும் அதுக்காக. ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதை மல்டிபிள் பண்ணி குவாட்ரேட்டிக்காக மாற்ற வேண்டாம். c டைம்ஸ் x + 1 x + 2. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக இதோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் எக்ஸோட வேல்யூ +2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். முதல்ல எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் +2. முதல்ல இங்கே 5x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ 5 × 2 = a. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. 4 - 4 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இந்த ஏன்ற டேர்ம் 0 ஆயிடுச்சு. ப்ளஸ் இங்கே 2 போடும்போது 2 - 2 0 வந்துடும். 0 × இந்த b x + 1 எல்லாரும் 0 ஆயிடுவாங்க. அப்போ இதுவும் 0 தான். ப்ளஸ் இந்த cன்ற டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 1 2 + 2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 10 = 2 + 1 இங்கே 3, இங்கே 2 2s are 4. அப்போ 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் 12 வந்திருக்கும். அப்போ இது 12c அப்படின்னு எழுதிடலாம். மல்டிபிள் இருக்க 12 இங்கே வந்தால் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். which is equal to c. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ c is equal to 2 டேபிளில் 5s are 6s are. அப்போ cயோட வேல்யூ 5/6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடுத்த வேல்யூ இஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதில் +2வை ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான், -2வை ஸ்கொயர் பண்ணாலும் +4 தான் வரும். அதனால இந்த டேர்ம் டெஃபினட்டாக 0 தான் ஆகும். இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 × -2 0
ஸோ 0 ஆயிடுச்சு. இங்க -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 ஆகாது. அப்ப b இன்ட்டு -2 + 1 இங்க -2 போட்டா -2 -2ன்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் இங்க -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆயிடும். -2 + 2ன்னு வரும்ல. அப்ப இங்க 0ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இத மல்டிபிள் பண்ணா -10 இங்க இவங்கள ஜாயின் பண்ணும்போது -1 வரும். இவங்களுக்கு ஒரு -4 வரும். மல்டிபிள் பண்ணா +4 இங்க ஒரு b இருக்கு. அப்ப 4b. மல்டிபிள் இருக்க 4 இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆயிடும். ஸோ -10/4 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா -5/2ன்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட b யோட கரெக்டான ஆன்சர். இப்போ எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த டேர்மை 0 பண்ண முடியும் நம்மளால. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ் வர இடத்துலலாம் -1 போடணும் இங்க. ஸோ 5 இன்ட்டு -1 ஈக்குவல் டு a டைம்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 வரும். 1 - 4 -3 அடுத்து பிளஸ் bன்ற டேர்ம் இங்க -1 போட்டால் இது 0 ஆயிடும். இப்போ 0 இங்கேயே -1 போட்டால் இந்த டேர்மும் 0 ஆயிடும். அப்போ இதுவும் 0 தான். ஸோ எழுதியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் -5 இருக்கு. அந்த பக்கம் -3a அப்படின்னு இருக்கு. மல்டிபிள் இருக்க -3 அங்கே போனால் டிவைட் தான் ஆகும். ஸோ இந்த மைனஸ் கட் ஆயிடும் எப்படி பார்த்தாலும். ஸோ a is equal to 5/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ a, b, c மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல என்ன ஃபார்ம்னு கண்டுபிடிச்சு இந்த abc கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க்கு. அதுக்கப்புறம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இங்க நம்மளோட ஃபார்மேட் இருக்குல்ல a/b/c இதில் நம்ம கண்டுபிடிச்ச abc வேல்யூ எடுத்து இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்களே, அதனால இங்க ஒரு இன்டெகிரேஷன் சைன், இங்க ஒரு இன்டெகிரேஷன் சைன். எல்லாமே 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 5/3 இருக்கா, வெளில எடுத்துருங்க. ஸோ 1/x + 1 இன்டெகிரேட் பண்ணா log of x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -5/2 வெளில எடுத்துடலாம். திருப்பி இது 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு பண்ணா log of x + 2 அப்படின்னு வந்திருக்கும். இங்க 5/6 இருக்கு. ஸோ 5/6 of log of x - 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். இங்க மேல வந்து கியூபிக் இருக்கு, அதாவது பவர் 3, கீழே வந்து பவர் 2. அப்போ நியூமரேட்டர் பெருசா இருந்தா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனே கிடையாது. அப்போ டைரக்டா பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொண்டு வரதுக்கு முதல்ல நம்மள என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். எப்படி டிவைட் பண்றதுன்னு பாருங்க. டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டர் உள்ள வரும் எப்பவுமே. x³ இங்க வந்து அந்த x² டேர்மே நம்ம கிட்ட இல்ல. நம்ம வேணும்னா இங்க 0x² அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து +x இருக்கு, இங்க வந்து +1 இருக்கு. டினாமினேட்டர்லயும் x²ம் 1 தான் இருக்கு பாருங்க. x² - 1 இருக்கிற டேர்ம் எழுதிக்கோங்களேன். இங்க x² இருக்கு, இங்க x³ இருக்கு. x² கூட என்ன மல்டிபிள் பண்ணா x⁻3 வரும்னா x⁻1 மல்டிபிள் பண்ணும்போது தான் x⁻3 வரும். ஏன்னா பவர் ஆட் ஆகும். x⁻1 × x² பண்ணும்போது x⁻3 கிடைக்குது. அப்புறம் 1 × x மல்டிபிள் பண்ணும்போது -1xன்னு வருது. இங்க 1x. சப்போஸ் எக்ஸாம்ல இங்க x கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், x-ம் x² வரும்னா x² டேர்ம் மேல இல்ல பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு 0x² எழுதிட்டு அது கீழே எழுதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா இங்க x-ம் மிஸ் ஆயிருக்கிறதுனால நான் அதை எழுதலாங்க. இப்போ இங்க ரெண்டுமே +x³ நார்மலா டிவிஷன் பண்ணாலே நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். அப்ப இங்க சிம்பிள் மாத்திக்கணும். சிம்பிள் மாத்திட்டு தான் இதை நீங்க கட் பண்ணணும். இது ஒரு +1x, இது ஒரு +1x. இப்போ ஸோ ஆட் பண்ணா 2x. ஸோ அடுத்த டேர்மை கீழே இறக்கிடலாம். ஆனா இந்த வேல்யூ வந்து நம்மளோட டிவைஸரை விட சின்னதா இருக்கு. ஏன்னா இங்க பவர் 2 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. அப்ப இது அப்படியே நம்ம ரிமைண்டரா யூஸ் பண்ணிக்கணும். இது எப்படி எழுதணும்னா கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதணும். இதோட கோஷன்ட் வந்து இங்க இருக்கு x⁻1 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 2x + 1 பை டிவைசரோட வேல்யூ வந்து x² - 1. இப்போ இது வந்து ஒரு ஹோல் பார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ராக்ஷன். இப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா மேல பவர் 1 கீழே பவர் 2 இருக்கு பாருங்க. இப்போ இதை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு இதை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். 2x + 1 பை x² - 1ன்றதை நம்ம 1² எடுத்துக்கிட்டு a² - b². அப்போ இது x + 1 x - 1 அப்படின்னு பிரிக்க முடியும். அப்போ a பை x + 1 plus b by x minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் இங்கே எழுதணும். ஸோ இங்கேயும் x + 1 x minus 1 தான் வரும். இங்கே ரெண்டு டேர்ம் இருந்தால் இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ a கூட x minus 1 இல்லை, bக்கு கிட்ட x + 1 இல்லை. அப்போ b × x + 1 அப்படின்னு எழுதியிருக்கணும். இங்கே வந்து 2x + 1 by டினாமினேட்டரில் x + 1 ஒரு x minus 1 நம்ம கிட்ட இருந்தது. இது இப்படி கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதான் நம்ம நியூமரேட்டர்ல தான் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் எக்ஸுக்கு வந்து முதல்ல +1 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நியூமரேட்டர்ல. ஸோ 2 × 1 + 1 ஈக்குவல் டு இங்கே 1 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிடும்.
இங்க 1 போட்டா 1 + 1 2bன்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 1 2s are 2, 2 + 1 3. மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். அப்ப 3/2 தான் b யோட வேல்யூ. இதே ஈக்குவேஷன்ல xக்கு வந்து -1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப 2 × -1 + 1 இந்த 2x + 1ல x ஓட பிளேஸ்ல -1 போட்டிருக்கோம். ஈக்குவல் டு a டைம்ஸ் -1 -1 -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஏன்னா -1 + 1 0 தான். இதை மல்டிபிள் பண்ணும்போது -2 இங்க ஒரு +1 இருக்கு. அப்போ -1 ஈக்குவல் டு -2a. மைனஸ் மைனஸ் கட் ஆயிருக்கும். மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். அப்போ 1/2 is equal to a அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது இந்த டேர்மை தான் நம்ம a bன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ இதை எடுத்துட்டு a/x + 1 b/x - 1 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் x⁻1 இருக்கு. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது x⁻1 + 1/1 + 1 அப்போ x²/2ன்னு கிடைச்சிரும். பிளஸ் இவங்க கிட்ட 1/2 வெளியில எடுத்துட்டோம்னா இது 1/x ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணா log x ஃபார்ம் வரும். ஸோ log of 1 + x பிளஸ் இந்த 3/2 வெளில எடுத்துடலாம். ஸோ 1/x ஃபார்ம் தான் இருக்கு. இவங்களை இன்டகிரேட் பண்ணா log of x ஃபார்ம் log of x - 1 + c அப்படின்னு போட்டுடலாம். log போடும்போது யூஸ்வலா மாடுலஸ் போடுவோம். ஏன்னா நெகட்டிவ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். டினாமினேட்டரில் 2 ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம மாற்ற முடியும். அதுக்கு நமக்கு ஆக்சுவலாக இந்த டேபிள் தான் தேவை. இந்த டேபிளில் பாருங்கள், ஒரு லீனியர் ஃபார்மும் ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மும் இருக்குது. அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்து ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் நம்ம எழுதணும். அந்த ஃப்ராக்ஷனை எடுத்து a/x - a இது வந்து டினாமினேட்டரில் வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்ததுன்னா அதுக்கு மேலே லீனியர் ஃபார்மில் எடுத்து எழுதணும் bx + c. இப்போ இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்குது. இப்படி தான் எழுதிக்கணும். இதான் நம்மளோட ஃபார்மேட். எப்பவுமே கீழே குவாட்ரேட்டிக் இருந்துச்சுன்னா அந்த குவாட்ரேட்டிக்கை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா தான் இந்த ஃபார்மேட் எடுக்கணும் டெஃபினட்டாக. இது ப்ளஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. இதே இது மைனஸ் இருந்துச்சுன்னா a² - b² போட்டு a + ba - bன்னு எழுதியிருப்போம் நம்ம. சரி, இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே கொஸ்டினோட இந்த சைடு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம எடுத்திருக்கிற இந்த ஃபார்முக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து இந்த பக்கம் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே எழுதணும். 1 - x 1 + x²ன்னு. ஸோ இது வந்து இப்படி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 1 + x² வந்து a கூட ஒரு தடவை மல்டிபிள் ஆகும். ப்ளஸ் bx + c அப்படின்ற டேர்ம் கூட 1 - x ஒரு தடவை மல்டிபிள் ஆகும். இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 ஈக்குவல் டு நியூமரேட்டரில் வந்து a டைம்ஸ் 1 + x² இருக்கு. இது bx + c ரெண்டு பேருக்குமே இது 1 - x இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. bx × 1 - xன்னு ஒரு டேர்ம், c × 1 - xன்னு ஒரு டேர்ம். இப்படி எழுதிட்டு இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்து நம்ம வந்து ஏபிசியை ஃபைண்ட் பண்ணணும். if x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் முதல்ல. அப்போ 2 is equal to a டைம்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 + 1 2 2aன்னு வந்திருக்கும். ப்ளஸ் இங்கே 1 போடும்போது 1 - 1 0 0 × anything இந்த டேர்மே 0 ஆயிருக்கும். இங்கே 1 போடும்போதும் 1 - 1 0 தான். இப்போ இந்த cன்ற டேர்ம் என்னவாயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ 2a is equal to 2னா a தானே வேணும். மல்டிபிள் இருக்கட்டும் அங்கே போனால் டிவைட் ஆயிருக்கும். 2/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 1 is equal to a வேல்யூ 1ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வேறு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்போவுமே இந்த பிஎக்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ் மல்டிபிள் இருக்கும்போது எக்ஸுக்கு 0 போட்டால் ஒரு டேர்ம் டெஃபினட்டாக 0 ஆகும். ஸோ இங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 0 போட்டுக்கலாம். அப்போ 2 ஈக்குவல் டு இங்கே 0 போட்டால் 1a ப்ளஸ் இந்த டேர்ம் இங்கே 0 வரதுனால b × 0 0 இந்த டேர்மே 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே இது 0 ஆயிடுச்சுன்னா c × 1 வந்து c தான். இதில் ஏயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுனால ஏக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். +1 இந்த பக்கம் வந்தால் -1 ஆகிடும். அப்போ 2 - 1 வந்து 1 is equal to c அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ சியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதில் எக்ஸுக்கு வேறு என்ன நம்பர் போட்டாலும் எதுவுமே என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போ நம்ம என்ன நம்பர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 + 2 எது போட்டாலும் ஓகே. ஸோ -1 போடுறோம். நம்ம எந்த நம்பர் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே 2 is equal to எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -1. இங்கே -1 போட்டால் கூட ஸ்கொயர் பண்ணும்போது +1 தான். ஸோ இது 2a. இங்கே -1 போடும்போது மைனஸும் +1 ஆகிடும். ஸோ இது 2, இங்கே ஒரு -1 இருக்குது. இங்கே ஒரு -1, இங்கே ஒரு 2. ஸோ -2b. இங்கே -1 போடும்போது இது +1 ஆகிடும். அப்போ இங்கே 2c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை a,b,cக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கும் 1 கிடச்சிருக்கு, சிக்கும் 1 கிடச்சிருக்கு. இப்போ 2 is equal to 2 × 1 2 தான். பியோட வேல்யூ இன்னும் நமக்கு கிடைக்கல. சியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2ன்னு கிடச்சாச்சு.
இந்த 2 ஆட் பண்ணா நமக்கு 4 கிடைக்கும். +4 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா -4 ஈக்குவல் டு -2b. இப்போ -2 இஸ் ஈக்குவல் டு -2b அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல். 2ஆல் 2 டிவைட் பண்ணா பியோட வேல்யூ என்னதான் வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. ஏபிசி 3 வேல்யூமே 1 தான். ஸோ இதை எடுத்துட்டு போய் இங்கே கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதான் நம்ம ஃபார்ம். A பை லீனியர் ஃபார்ம் bx plus c. bc ரெண்டுமே 1 தான் நமக்கு கிடைச்சது இல்லையா? அதனால 1x plus 1/ன்னு எழுதிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ண சொல்லி தான் நம்மள கேட்டாங்க. இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால பார்ஷியல் ஃபிராக்ஷன் இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இப்போ இன்டகிரேஷன் எடுக்கும்போது இங்கேயும் இன்டகிரேஷன் வரும். இதை இப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ண முடியாதுன்றதால x/1 plus x² தனியாகவும் 1/1 plus x² தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை இன்டகிரேட் பண்றது ஈஸி. இது 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதை log x ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இது 1/1 plus x² டைரக்டா tan இன்வர்ஸோட ஃபார்முலா. இதுவும் நம்ம அப்படியே எழுதிட முடியும். இது வந்து எந்த ஃபார்ம்லயும் இல்லை இல்லையா? அப்போ இதை மட்டும் என்ன பண்ணணும்? தனியா முதல்ல சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் முதல்ல தனியா என்னன்னு பாருங்க. x/1 plus x² அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதை நீங்க மைண்ட்ல கூட பண்ணிட முடியும். இப்போ 1 plus x² வந்து நம்ம tன்னு அசியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1 0 ஆயிடும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இங்கே t பண்ணா dt by dx அப்படின்னு வருது. நம்மளுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு x1 dx தானே வேணும். அப்போ dx இங்கே போயிடும், 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ x into dx is equal to dt by 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் ஆஃப் இந்த x into dx எடுத்துட்டு dt by 2 அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டரில் இதுக்கு பதிலாக tன்னு வந்துடும். ஸோ இங்கே நியூமரேட்டர்ல இருந்து ஒரு 1/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ ஒரு 1/2 வெளில எடுத்துட்டோம்னா உள்ள வந்து 1/t dtன்னு இருக்கும். 1/t நம்ம என்னன்னு எழுதலாம்? log t அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து log of tக்கு பதிலாக 1 plus x² அப்படின்றத நம்ம ஃபார்ம். வெளியில ஒரு 1/2 இருந்ததுனால ஒரு by2 வரும். இது வந்து நீங்க ரஃப்ல பண்ணாலே போதும். இப்போ இதோட இன்டகிரேஷன் பார்க்கும்போது இது 1/xல இருக்கிறதுனால இதோட ஃபார்மேட் log x. நம்மளோட பேசிக் ரூல் தான் இது. இதுல x வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல ஒரு -1 போடணும். டிஃபரன்ஷியேஷன்ல மல்டிபிள்ல போடுவோம்ல, இன்டகிரேஷன்ல டினாமினேட்டர்ல போடணும். இதை நம்ம அங்கே ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ வந்து 1/2 of log x plus 1/2 of log of tன்னு வந்துச்சு. tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து 1 plus x² plus 1/1 plus x² அப்படின்றது வந்து tan inverse of x ஓட ரூல். நம்ம டைரக்ட் இன்டகிரேஷன்ல பக்கத்துல +ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். 3x minus 1/x plus 2 the whole square அப்படின்னு இருக்கு. இது எந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நம்மளோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளிகேஷன்ல செகண்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் இல்லாமல் a/ன்னு எழுதணும். ஸ்கொயரோட b/, அப்படின்னு எழுதிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுக்கும்போது எப்பவுமே இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் தான் வரும். அப்போ x+2க்கும் x+2 the whole squareக்கும் x+2 the whole square தான் எல்சிஎம். இங்கே ஒரு x+2 இருக்கிறதுனால மேலே ஒரு x+2 போடணும். ஸோ அப்போ நம்ம a கூட ஒரு x+2 எழுதிக்கலாம். b கூட ஆல்ரெடி x+2 the whole square எல்சிஎம் வேல்யூவே இருக்கிறதுனால b கூட நம்ம யாரையுமே மல்டிபிள் பண்ண வேண்டாம், bன்னு எழுதிக்கிட்டா போதும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணும்போது டினாமினேட்டர் கட் ஆகிடும். ஸோ இதில் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்து ஏயும் பியும் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 போடலாம். ஏன்னா -2 போடும்போது இந்த டேர்ம் நமக்கு ஈஸியாக 0 ஆகிடும். அப்போ 3 × -2 -1. ஸோ இதில் -2 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ a × 0 0 தான். இங்கே பக்கத்தில் +b மட்டும் இருந்திருக்கும். இதை மல்டிபிள் பண்ணும்போது -6, இங்கே ஒரு -1 இருக்குது. -6ம் -1ம் -7. -7 தான் நம்மளோட பியோட வேல்யூ. ஸோ b ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே ஈக்குவேஷனில் a வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த டேர்மில் 3 × 0 0 ஆகிடும். அப்போ இங்கே -1 மட்டும் இருந்திருக்கும். இங்கே 0 போடும்போது 2 × a 2a ப்ளஸ் இங்கே ஒரு b இருக்குது. பியோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே -7 கண்டுபிடிச்சோம்ல, அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. -1 ஈக்குவல் டு 2a -7. -7 ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? +7 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 2a. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 7ல் 1 - 1 6 ஈக்குவல் டு 2a. மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 6/2. ஏயோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ பியோட வேல்யூ -7, ஏயோட வேல்யூ 3 கிடச்சதுல அது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் கொஸ்டினில். ஸோ இதில் ஏக்கும் பிக்கும் வேல்யூஸ் இதில் பண்ணாதீங்க, இதில் பண்ணுங்க. நான் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பில் தான் நம்ம பண்ணணும். இதில் எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ
கொஸ்டின்ல இதை இன்டகிரேட் தானே பண்ண சொன்னாங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டால் இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டால் டிஎக்ஸும் போட்டுக்கணும். ஸோ எழுதியாச்சா? இது வந்து 1/x ஃபார்மில் இருக்குது. இது வந்து 1/x ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. இது ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக். 1/xஐ வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log x அப்படின்றது கிடைக்கும். இதே 1/x ஸ்கொயர்டை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது -1/xன்னு கிடைக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸ் பவர் 2 மேலே போகும்போது ஆக்சுவலாக எக்ஸ் பவர் -2ன்னு வரும். இது எக்ஸ் பவர் n பேட்டர்னில் தான் சால்வ் ஆகும் எப்போவுமே. எக்ஸ் பவர் n+1/n+1 அப்படின்னு எழுதுவாங்க. இது -1ன்றதுனால கீழே வரும்போது +x ஆகிடும். இந்த மைனஸ் சைனை மேலே போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு தடவை யோசிச்சு எழுதாமல் டேரெக்டாக 1/x ஸ்கொயரோட இன்டகிரேஷன் வந்து -1/x தான் அப்படின்னு படிச்சுக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம படிச்சிருக்கோம். 1/xஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1/x ஸ்கொயர், அது அப்படியே ரிவர்ஸில் தான் இது வந்திருக்கு. இந்த 3யை வெளியில் எடுத்துட்டோம்னா இது 1/x மாதிரி இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் log of x + 2. இங்கே ப்ளஸ் இன்ட்டு -7 வெளில எடுத்துட்டோம்னா 1/x ஸ்கொயர் இருக்குது. 1/x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் -1/x. எக்ஸுக்கு பதிலாக x + 2 கொடுத்ததுனால இங்கே x + 2ன்னு போட்டு +c அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 3 டைம்ஸ் log of x + 2. இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +7/x + 2 +c அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த 2 மார்க் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். இதில் வந்து 1/x⁴ - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த டினாமினேட்டரை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். பவர் 4 இருக்குது. பவர் 4க்கு நமக்கு டேரெக்டாக ரூல் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் a² - b² இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம a + b × a - b அப்படின்னு பிரித்து எழுதிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் முதல்ல இங்கே கொடுத்துருந்த கொஸ்டின் வந்து முதல்ல அந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு x⁴ன்றதை வந்து x² அப்படின்னும் -1² எழுதிக்கோங்க. எழுதிட்டா இந்த ரூல் படி 1/ இப்போ ஏக்கு பதிலாக இங்கே x² இருக்குது. x² + 1 x² - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்போ இதில் திருப்பியும் மைனஸ் இருக்கிறதுனால இந்த 1ஐ நம்ம 1² கூட எழுதிக்க முடியும். நான் 1ஓட பவரில் நம்ம என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 1/ இந்த ப்ளஸ்ஸை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. x² + 1 அப்படியே தான் இருக்கும். ஆனால் x² - 1 திருப்பி இதே ரூலை யூஸ் பண்ணி x + 1 × x - 1 என்ன பண்ணி எழுதிக்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம், இது ஒரு லீனியர் ஃபார்ம், இது ஒரு லீனியர் ஃபார்ம். இப்போ இவங்கள இது முதல்ல ரேஷனலாக இருக்கான்னு பார்த்தா ஆமாம் ரேஷனல் ஃபார்மில் இருக்குது. ஒரு ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்தா ப்ராப்பர் தான். ஏன்னா நியூமரேட்டரோட இது கம்மியாகவும் டினாமினேட்டரோட பேஸ் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்குது டிகிரி. இது ஒரு ப்ராப்பர். அப்போ இதுக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இது வந்து லீனியர் ஃபார்ம் எழுதணும் நியூமரேட்டரில். ஏன்னா இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மாக இருக்கிறதுனால மேலே ax + b/ன்னு எடுக்கணும். கீழே x² + 1 இருக்கு ப்ளஸ் c/x + 1 ப்ளஸ் d/x - 1. அதாவது கீழே லீனியர் இருந்தால் மேலே கான்ஸ்டன்ட் எடுக்கணும். கீழே குவாட்ரேட்டிக் இருந்தால் மேலே லீனியர் எடுக்கணும். இன்னும் நீங்கள் காலேஜ்லாம் போயிட்டீங்கன்னா கீழே வந்து கியூபிக் வந்துச்சுன்னா மேலே நம்ம குவாட்ரேட்டிக் எடுத்து பண்ணுவோம். சரி இப்படி இருக்குது. எப்போவுமே வந்து இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் தான் உங்களுக்கு எழுதிக்கணும் நம்ம. இப்போ இங்கே டினாமினேட்டர் தான் நம்மளோட எல்சிஎம். சரியா? இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு கீழே x² + 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ யாரெல்லாம் இல்லை? இந்த x + 1ம் இல்லை, இந்த x - 1ம் இல்லை. அவங்கள தான் நீங்கள் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ ax + b கூட ஒரு x + 1ம் ஒரு x - 1ம் மல்டிபிளில் வரும். ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் x + 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ யாரெல்லாம் இல்லை? x² + 1ம் x - 1ம் இல்லை. அப்போ c கூட x² + 1ம் x - 1ம் போடணும். ப்ளஸ் d கூட x - 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ அது கூட ஒரு x² + 1ம் ஒரு x + 1ம் நம்ம எழுதணும். இந்த டினாமினேட்டரும் கட் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் ஈக்குவேட் ஆகும். அப்போ 1 = ax + b டைம்ஸ் ஒரு x + 1 ஒரு x - 1 இருக்குது. இந்த ரூல் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக இதை x² - 1 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதில் ax + b வந்து ப்ராக்கெட்டில் இருக்கணும். இந்த ax + b கூட வந்திருக்கிற இந்த x² - 1 வந்து axக்கும் இருக்கும் bக்கும் இருக்குல்ல. தனித்தனியாக முதல்ல எழுதிக்கோங்க. ax × x² - 1 b × x² - 1 இப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி abcdயோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு if x is equal to இப்போ நிறைய 1 தெரியுது பாருங்கள். எக்ஸுக்கு 1 போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து 1 is equal to இங்கே ஃபஸ்ட்டு 1 போடும்போது 1 - 1 0. அப்போ இந்த டேர்மே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இதுலேயும் 1 போடும்போது 1 - 1 0. இந்த டேர்ம் 0 ஆகிடும். இதில் 1 போட்டிங்கன்னா இதுவும் 1 - 1 இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இதில் 1 போடு மட்டும் தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ d டைம்ஸ் 1 + 1 1 + 1 அப்படின்னு வந்திருக்கும். 1 + 1 2 1 + 1 2 2 2s are 4.
அப்போ 1 is equal to 4Dன்னு கிடைக்குது. அப்போ D is equal to மல்டிப்ளர் இருக்க 4 இங்கே வந்து டிவைட் ஆகிருக்கும். அப்போ 1/4ன்றது தான் Dயோட வேல்யூ. ஸோ அடுத்து if x is equal to -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -1. அப்போ 1 is equal to இங்கே -1 போட்டாலும் -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 தான் வரும். ஸோ 1 - 1 இந்த டேர்ம் 0. அதே மாதிரி தான் இங்கேயும் -1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான் வரும். 1 - 1 இந்த டேர்மும் 0 ஆயிடுச்சு. அடுத்து இங்கே -1 போடும்போது 0 ஆகாது. ஏன்னா -1 ஸ்கொயர் பண்ணால் +1 +1 +1 வந்துடுது. அடுத்து இங்கே -1 -1ன்னு வந்துடுது. ஸோ 0 ஆகலை. இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்மில் -1 போடும்போது -1 +1 0 ஆகிடும். அப்போ இந்த டீன்ற டேர்ம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இது ஒரு +2 இது ஒரு -2. 2 2s are 4. ஆனால் -4c அப்படின்னு வந்திருக்கும். இந்த பக்கம் ஒரு 1 இருக்குது. மல்டிபிள் இருக்க -4 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகும். இப்போ -1/4 தான் நம்மளோட சியோட ஆன்சர். ஸோ சி கண்டுபிடிச்சாச்சு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா பி ஏ கூட ஒரு எக்ஸ் மல்டிபிள் இருக்குது பாருங்கள். அதனால் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த டேர்ம் என்ன ஆகும்? சப்ஸ்டியூஷனில் 0 வரும். அப்போ 1 ஈக்குவல் டு இங்கே 0 போட்டால் இந்த டேர்ம் 0, இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். பி வந்து 0 ஆகாது. பி இன்ட்டு -1 கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் 0 ஆகிருக்கு. அந்த -1 அங்கே இருக்கும். ப்ளஸ் சி டைம்ஸ் இப்போ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 0னா இது +1, இது 0னா இது -1. ஸோ +1ம் -1ம் மல்டிபிள் பண்ணும்போது -1 கிடச்சிருக்கும். இங்கே 0 இங்கேயும் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 1s are 1 வருது. அப்போ டி இன்ட்டு +1 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ வேல்யூ பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி டிக்கும் சிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அது இங்கே என்ன பண்ணிக்க போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 is equal இது ஒரு -b. இந்த சிக்கு பதிலாக -1/4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் சிக்கு பதிலாக -1/4 இங்கே ஒரு -1 இருக்குது. ப்ளஸ் டி இன்ட்டு 1 வந்து டி தான். டி வந்து +1/4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பி வந்து மைனஸில் இருக்கிறதுனால இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வந்து ஒரு +1/4 ஒரு +1/4 இருக்குது நம்மக்கிட்ட. இந்த +1 அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? -1 ஆகும். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 இது ஒரு 1 + 1 -4 வந்துடும். ஏன்னா இங்கே பை 1 இருக்கும்ல எல்சிஎம் எடுக்கும்போது. ஸோ 2 - 4 பண்ணும்போது -2 தான். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு -2/4. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா -1/2. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? -1/2ன்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து 3 வேல்யூ கண்டுபிடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு வேல்யூ ஏ மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி +1 -1 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இல்லை சப்ஸ்டியூட் பண்ணாத ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 2 போட போகிறோம். இதில் வந்து இந்த ஏபிசிடி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது இன்டெகிரேட் பண்ணுறது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இஃப் எக்ஸுக்கு 2 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 is equal to இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ மல்டிபிள் பை 2 இங்கே வந்து 2 ஸ்கொயர்ட் -1. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 - 1 3ன்னு கிடைக்கும். ஸோ பி டைம்ஸ் இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 - 1 3 ப்ளஸ் இங்கே சி இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 4 + 1 5 வரும். இங்கே 2 - 1 1 ப்ளஸ் டி டைம்ஸ் இங்கே 2 பண்ணும்போது 2 ஸ்கொயர்ட் வந்து 4 4 + 1 5. இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதியாச்சு. இதில் வந்து 1 is equal to 3 2s are 6a. இது ஒரு 3b. இங்கே ஒரு 5c இருக்குது. இங்கே ஒரு 15d இருக்குது. இதில் ஏபிசிடிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல வேல்யூஸ். அவங்கள என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 6a வேல்யூ நமக்கு தெரியாது. ப்ளஸ் 3 டைம்ஸ் பிக்கு பதிலாக -1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 5 டைம்ஸ் சிக்கு பதிலாக -1/4 ப்ளஸ் 15d. டிக்கு பதிலாகவும் 1/4ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன். 1 is equal to இங்கே ஒரு 6a இருக்குது. இது வந்து -3/2 -5/4 ப்ளஸ் 15/4 அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா ஒரு 2 2 இங்கே வந்து ஒரு 4 இருக்குது. இங்கே வந்து 6a கீழே 1ன்னு போட்டுக்கோங்களேன். 4 இருக்குது. 4 தான் நம்ம எல்சிஎம். அப்போ இது வந்து 24a. இங்கே வந்து 2 தான் இருக்கு இல்லையா? அப்போ இது கூட நம்ம மல்டிபிள் பை 2 பண்ணுவோம். அப்போ மேலேயும் மல்டிபிள் பை 2 பண்ணும்போது -6. இங்கே ஆல்ரெடி 5 இருக்கிறதுனால 4 இருக்கிறதுனால அந்த -5 அப்படியே வந்துடும். இங்கேயும் 4 இருக்கிறதுனால அந்த +15 அப்படியே வந்திருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா இது -6ம் -5ம் -11 வரும். -11ம் +15ம் ஆட் பண்ணும்போது +4 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 24a
ப்ளஸ் 4 ஈக்குவல் டு இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா 4ன்னு வந்திருக்கும். இந்த ப்ளஸ் 4 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? -4 ஆகிடும். அப்போ 4 - 4ன்றது 0. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 0/24ன்னு வரும். அப்போ வேல்யூ என்னது? 0 தான். ஏயோட வேல்யூ 0. இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு என்ன கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஏக்கு என்ன வந்தாச்சு? 0 வந்தாச்சு. நம்ம அதை ரஃபில் கூட சால்வ் பண்ணி காமிச்சிக்கலாம். பேப்பரில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸுக்கு நீங்கள் வேறு எந்த நம்பர் போட்டாலும் ஏக்கு 0 தான் வருது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசிடி எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். நம்ம முதல்ல பேட்டர்ன் எடுத்தோம்ல அதில். ஸோ இப்படி எழுதியாச்சு. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்புறம் சி/டி/ன்னு எழுதிட்டோம். இதில் 0xன்றதால் இது விட்டுறலாம். ஸோ இது 1/2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இவங்களை இன்டெகிரேட் பண்ண சொல்லி தானே கேட்டாங்க. இந்த பக்கம் இன்டெகிரேஷன் போட்டால் இந்த பக்கமும் இன்டெகிரேஷன் போட்டுக்கலாம். ஸோ இவங்களை தான் இன்டெகிரேட் பண்ணோம். இன்டெகிரேஷனில் இது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/1 + x² இருக்குது நம்மளோட பேசிக் ரூல் படி. ஸோ இது நம்மளோட ரூல். 1 + x² வந்து அது tan inverse of xோட ஃபார்முலா. இப்போ 1/xன்னா அது log x. அப்போ 1/x + 1னா log of x + 1ன்னு நம்ம எழுதுவோம். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். மேலே இருக்கிற அந்த -1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1/x² + 1 வந்து tan inverse of xோட ஃபார்மேட். -1/4 வெளியில் எடுத்துட்டோம்னா இது வந்து log of x + 1. இதில் +1/4 வெளியில் எடுத்துட்டோம்னா log of x - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். பக்கத்தில் ப்ளஸ் சி. இப்போ இவங்க 2 பேருமே பார்க்க ஒரே பேட்டர்னில் இருக்காங்க. ஏன்னா 2 பேர்கிட்டயுமே 1/4 காமனாக இருக்குது பாருங்களேன். அதனால் உங்களை வெளியில் எடுத்துடலாம். ஸோ half of tan inverse of x அப்படியே வச்சுட்டு ஒரு +1/4 நான் வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து -1/4 கூட நீங்கள் வெளியே எடுக்கலாம். ரெண்டும் ஒரே தான் வரும். இப்போ மைனஸ் இது உள்ளே இருக்கும். இங்கே ப்ளஸ் log of x - 1 அப்படின்ற டேர்ம் இங்கே இருக்குது. ப்ளஸ் சி. இப்போ இது பார்க்கும்போது -log a + log b மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது இது log a, இது -log b மாதிரி இருக்குது. log a - log b வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இது நம்ம லாகோட பேசிக் ரூல். log a - log bன்றதா log of a/bன்னு எழுதலாம். இதுவும் அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. இது வந்து log a, இது -log b அப்படின்னு யோசிச்சுட்டு log of a/bன்னு எழுதிடலாம். இப்போமே இதில் ப்ளஸில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நியூமரேட்டரில் வருவாங்க. அப்போ x - 1 தான் நியூமரேட்டரில் வரும், x + 1 தான் டினாமினேட்டரில் வரும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டு உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டும் இதை செகண்டாகவும் கூட எழுதிக்கலாம். இப்படியே எழுதினாலும் உங்கள் ஆன்சர் கரெக்டு தான். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் ஹிண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக 2 லீனியர் ஃபார்ம் இல்லை ஒரு குவாட்ரேட்டிக் ஒரு லீனியர் இருந்தால் நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் வந்தால் இங்கே பவரில் என்ன டேர்ம் இருக்கோ அதில் ஒரு டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். அதாவது x⁻n- யூஸ் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை x⁻n-1. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டரில் ஒரு x⁻n-1, டினாமினேட்டரில் ஒரு x⁻n-1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அங்கே இருக்கிற கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். x⁻n+1 x × x⁻n+1 இங்கே வந்து dx அப்படின்னு இருக்கு. நம்மளோட சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ரூல் x⁻a மல்டிபிள் பை x⁻bன்னு இருந்ததுன்னா x⁻a + b அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. ஸோ அதான் இங்கேயும் பண்ண போகிறோம். இது ஒரு x⁻n-1, இது ஒரு x⁻1. x⁻n-1 கூட ஒரு x⁻1 மல்டிபிள் பண்ணும்போது x⁻n-1 + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -1 + 1 கட்டாச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து x⁻n தான். ஸோ இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர்ல x⁻n-1 dxும் இருக்கு. டினாமினேட்டர்ல இவங்க 2 பேரும் மல்டிப்ளை x⁻n ஆயிடுவாங்க. உள்ள ஆல்ரெடி ஒரு x⁻n+1 தான் நம்ம கிட்ட இருந்தது கொஸ்டின்ல. சின்ன சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x⁻n வந்து tன்னு அசியூம் பண்ண போறோம். அப்போ இதை 2 பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n × x⁻n-1 அப்படின்னு வந்திருக்கும். t பண்ணும்போது dt/dx. நம்மளுக்கு இங்க மேல என்ன இருக்கு? x⁻n-1 dxும் தானே இருக்கு. அப்ப dx இங்க கொண்டு வந்துட்டு n அங்க கொண்டு போயிடுங்க. x⁻n-1 × dx = dt/n அப்படின்னு எழுதிடலாம் நம்ம. ஸோ சப்ஸ்டியூஷன்ல இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் ஒரு தடவை dx போட்டா போதும். dt/n டினாமினேட்டர்ல இந்த x⁻n-க்கு பதிலா t, இந்த x⁻n-க்கு பதிலா திருப்பியும் ஒரு t, அங்க ஒரு +1 அப்படின்ற டேர்ம் அங்க இருக்கு. ஸோ இந்த n வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா n-1 வரும் அப்படின்றதுனால தான் நம்ம இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை x⁻n-1 எடுத்திருக்கோம். இங்க மேல இருந்து 1/n நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம். இப்ப கீழே பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர் கரெக்டா இருக்கு. ஒரு tயும் ஒரு t+1 ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல இருக்கு. இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர்ல இருக்க 1/n அப்படி வெளியில எடுத்துட்டோம்னா மேல வந்து 1/t × t+1 இருக்கு. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு dt இருக்கு. இப்போ இதுல வந்து இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ இது t+1 ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ன்றதுனால a/t அப்படின்ற ஒரு டேர்மும்
b by t plus 1 அப்படின்ற டேர்மும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா a கூட t plus 1ம் b கூட tயும் மல்டிபிள் ஆகும். ஸோ a into t plus 1 plus b times t டினாமினேட்டர்ல வந்து t into t plus 1 அப்படின்றது கிடைக்குது. இங்க இருக்க டினாமினேட்டரும் இங்க இருக்க டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ நியூமரேட்டர்ல ஒரு 1 இருக்கும். இங்க நியூமரேட்டர்ல வந்து t plus 1ம் அதுக்கப்புறம் b into t இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ டீக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றது மூலமா ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ t is equal to -1 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். இங்க t வர இடத்துலலாம் -1 போட்டோம்னா 1 is equal to இந்த டேர்ம் 0 ஆயிடும். இந்த டேர்ம் வந்து -b அப்படின்னு வரும். ஏன்னா t க்கு பதிலா -1 போட்டிருக்கோம். அப்ப b யோட வேல்யூ -1. இப்போ t is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 is equal to a multiple by 1 அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வந்து 0 ஆயிருக்கும். இப்போ a யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட இன்டகிரண்ட்டை வந்து a by b by என்ற ஃபார்ம்ல நம்ம இங்க பிரிச்சிருந்தோம் இல்லையா, இங்க வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டின் 1 by n of ஸோ 1 by n of இங்க வந்து a by t b by t plus 1ன்னு எழுதணும். a வந்து 1னால 1 by t plus b வந்து -1 ஸோ -1 by t plus 1 அப்படின்னு எழுதி இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dtன்னு போட்டுக்கலாம். இந்த இன்டகிரண்ட்டை தான் நம்ம இப்படி பிரிச்சிருந்தோம், அதை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். வெளியில இருக்க 1 by n அப்படியே தான் இருக்கும். 1 by t இன்டகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த -1 இதுவும் 1 by t ஃபார்ம் தான். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது log of t plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டுருங்க. இந்த 1 by n ரெண்டு பேருக்கும் காமனா தான் இருந்துச்சு. இதுல t க்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் யாரு, x power n தானே நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன். ஸோ 1 by n log of x power n minus log of x power n plus 1 அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். இதை இன்னும் நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது பார்க்க log a minus log b மாதிரி இருக்கு. log a minus log b அப்படின்னு வந்துச்சுன்னா log of a by b நம்ம எழுதுவோம்ல, அப்ப x power n by x power n plus 1 அப்படின்னு கூட நம்மளால இதை ஷார்ட்டா எழுதிக்க முடியுது. உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 17 பார்க்கலாம். மேல வந்து cos x இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து 1 minus sin x அப்புறம் 2 minus sin x இருக்கு. இது ரெண்டு தனித்தனி ஃபேக்டர் மாதிரி இருக்கிறதுனால இவங்க ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல ஈஸியா நம்மளால கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன், sin x tன்னு எடுக்கிறோம். ஸோ 1 minus sin x 2 minus sin x ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் நம்ம எடுக்கிறோம். sin x வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும், t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dxன்னு வரும். அந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். சரி, cos x dx dtன்னு எழுதிட்டோம்னா sin x tன்னு அசியூம் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப குட்டியாயிடும் பாருங்களேன். நியூமரேட்டர் வந்து dtன்னு வந்துருச்சு, டினாமினேட்டர்ல 1 minus t இது வந்து 2 minus t அப்படின்னு கிடைக்குது. இது நார்மல் உங்களோட பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கு. டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் வந்து ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி a by b by அப்படின்னு இதை மாத்திக்கலாம். ஸோ பை பார்ஷியல் ஃபிராக்ஷன் a by 1 minus t plus b by 2 minus t அப்படின்னு எழுதிடலாம். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இவங்களுக்கு முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ a into 2 minus t இவங்க கிட்ட b into 1 minus t அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டர்ல ரெண்டு பேரோட மல்டிபிளிகேஷனும் வரும். ஸோ 1 minus t 2 minus t எப்படி பார்த்தாலும் இந்த டினாமினேட்டரும் கட் ஆயிடும். இந்த நியூமரேட்டர் தான் இந்த நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் ஆகும். அப்போ 1 is equal to a times 2 minus tன்னு இருக்கு, அப்புறம் b times 1 minus tன்னு இருக்கு. இப்போ tக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றது மூலமா ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க உங்களை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க சப்ஸ்டியூஷனுக்கு இதை நீங்க ரஃப்ல பண்ணாலே போதும். if t is equal to 2 சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 is equal to இந்த டேர்ம் 0 ஆயிடும், இதுல மட்டும் 2 வரும். 1 minus 2 minus 1 அதனால இது minus b. அப்ப நம்ம என்னன்னு சொல்லிடலாம், b யோட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு வேல்யூ if t is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது 0 ஆகிறதுக்காக 1 equal to 1 போட்டோம்னா 2 minus 1 1 தான். அப்ப இது a வந்துரும். இந்த டேர்ம் 0 ஆயிடும், நம்ம எழுத தேவையில்லை. அப்ப a யோட வேல்யூ என்ன 1, b யோட வேல்யூ -1 கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்த கொஸ்டின் தான் நம்ம இப்படி பிரிச்சு எழுதியிருந்தோம். 1 minus t into 2 minus t அப்படின்னு இருந்த கொஸ்டின் தான் a by b by. a வந்து 1 by 1 minus t, b வந்து -1. ஸோ -1 by 2 minus t அப்படின்னு கிடைக்குது. இவங்களை இன்டகிரேட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ இந்த பக்கம் இன்டகிரேட் போட்டால் இந்த பக்கமும் இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது 1 by x ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணா log x அப்படின்னு வரும். ஸோ log of 1 minus t அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து t வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு -1 வரும். அந்த -1 இங்க டினாமினேட்டர்ல போடணும். இது பிளஸ் இன்டு மைனஸ், இங்க வந்து பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இருக்கு நம்ம கிட்ட.
1/x ஃபார்ம் தான் இது. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது log of 2 minus tன்னு வந்துரும். இங்கேயும் t வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல நம்ம ஒரு மைனஸ் சைன் போடணும். ஸோ இங்க பாருங்களேன், இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் நம்ம நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்ல. ஸோ பிளஸ் log of 2 minus t அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் cன்னு போட்டுடலாம் இன்டகிரேஷனோட கான்ஸ்டன்ட். இதுல tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து sin x, அதுதான் நம்ம இங்க எடுத்து எழுத போறோம். அது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆக்சுவலா பாக்குறதுக்கு log a minus log b மாதிரி இருக்கு. log a minus log b இருந்தா அதை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம்? log of a by b அப்படின்னு எழுதிக்கலாம்ல. அந்த ரூல் படி இத log of a by b. இதுல எப்பவுமே வந்து பிளஸ்ல இருக்கிறவங்க தான் a, மைனஸ்ல இருக்கவங்க தான் b. பிளஸ்ல இருக்கவங்கள தான் நியூமரேட்டர்ல போடணும், இந்த மைனஸ்ல இருக்கவங்கள தான் டினாமினேட்டர்ல போடணும். இப்படி எழுத முடியும் நம்மளால. ஸோ டீக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் sin x தானே. அப்போ வந்து log of 2 minus sin x by 1 minus sin x ன்னு போட்டு பக்கத்துல பிளஸ் ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பார்க்கலாம். x squared plus 1 x squared plus 2 கீழே வந்து x squared plus 3 x squared plus 4 ன்னு இருக்கு. இதுல x squared equal to y ன்னு எழுத போறோம் நம்ம. மேம் இதுல x squared வந்து y ன்னு எழுதுனா அப்ப இதை வந்து dy ன்னு மாத்த முடியாது. கொஸ்டின்ல 2x இல்லையே அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனா இதை வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி திருப்பி x squared ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா இந்த dx வந்து y ஆ மாத்துறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனா இப்படியே வச்சு பண்ணும்போது y சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பார்க்கும்போது மேல பாருங்களேன், y into y y squared ஃபார்ம் வரும். எப்படி பார்த்தாலும் இதுவும் குவாட்ரேட்டிக், கீழேயும் y into y y squared ஃபார்ம், இதுவும் குவாட்ரேட்டிக். மேலே கீழேயும் சேம் டிகிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இல்லாதவங்களுக்கு நம்மளால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? அதனால முதல்ல உங்களை டிவைட் பண்ணி ஒரு மிக்ஸ்டு டைப்ல கொண்டு வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணணும். முதல்ல இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். y into y y squared, இங்க ஒரு 1y இங்க ஒரு 2y வரும். ஸோ ஆட் பண்ணும்போது 3y, 1 2s are 2. அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் y into y y squared வரும். ஒரு 3y ஒரு 4y ஆட் பண்ணா 7y, கடைசியா 3 4s are 12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கிறதுனால இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாதுனால நம்ம முதல்ல இவங்களை என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி டிவைட் பண்ணணும்? நியூமரேட்டர் தான் உள்ள எழுதணும் எப்பவுமே. ஸோ y squared plus 3y plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். வெளியில வந்து இந்த டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. y squared plus 7y plus 12 அப்படின்னு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் y squared, இங்கேயும் y squared இருக்கு. ஸோ 1s are போட்டுக்கலாம். அதே y squared வந்துடும். 1 கூட இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணும். 1 into 7y 7y, 1 into 12 12. ஸோ எப்பவுமே வந்து டிவிஷன்ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ இங்க வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், சிம்பிள் மாறிடும், இது கட் ஆயிடும். 3ல -7 பண்ணும்போது -4y வரும். பிளஸ் 2வும் -12ம் -10 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நார்மலா ஒரு டிவிஷன்ல மேல கிடைக்கிறது கோஷன்ட், இந்த டேர்முக்கு பேரு டிவைசர், கீழே வர்றது வந்து உங்களோட ரிமைண்டர். கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுறது தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட டைப். இப்படிதான் இதை நம்ம எழுதணும். ஸோ ரெண்டு டேர்மை நம்ம டிவைட் பண்றோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ கோஷன்ட் வந்து 1 பிளஸ் ரிமைண்டர் வந்து இங்க கிடைச்சிருக்கு -4y -10 டிவைடட் பை டிவைசர் எடுத்து எழுதிக்கலாம். டிவைசர் வந்து y squared plus 7y plus 12 அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மேல பவர் 1ம் கீழே பவர் 2ம் வந்துருச்சுல. ஸோ இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ மேல நம்ம காமன் டேர்ம் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், இல்லை அப்படியே வச்சு சம ப்ரொசீட் பண்ணதா இருந்தாலும் பண்ணிடலாம். டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதே டேர்ம் தான் வரும், y plus 3 y plus 4. ஏன்னா டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நம்மளால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேர்மை மட்டும் தான் எடுத்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போறோம். பண்ணிட்டு கடைசி இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த 1ஐயும் சேர்த்துக்கலாம் இன்டகிரேஷன்ல. ஸோ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துட்டு பார்க்கும்போது இது ரெண்டுமே லீனியர் ஃபார்ம். அப்போ a by b by இந்த பேட்டர்ன்ல கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது y plus 4 இங்கே மல்டிபிள் ஆகும், இந்த y plus 3 இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ a into y plus 4 டினாமினேட்டர்ல டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கும்போது நம்ம எல்சிஎம் எடுப்போம், அதுதான் பண்றோம். இங்க y plus 4 இருக்கு, அப்போ y plus 3 தான் இல்லை, அதனால அதை எழுதிக்கணும். டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேருமே மல்டிபிள் வருவாங்க. இது நீங்க சின்ன கிளாஸ்ல பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்வீங்கல்ல, அதுதான் நம்ம இங்க பண்ணியிருப்போம். இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணும்போது இங்க இருக்கிற இந்த டினாமினேட்டரும் இங்க இருக்கிற டினாமினேட்டரும் கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்னா இங்க வந்து நியூமரேட்டர்ல -4y -10, அங்க நியூமரேட்டர்ல a times y plus 4 plus b times y plus 3 இப்படி கிடைக்குது. இப்போ இதுல முதல்ல yக்கு வந்து -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். if y is equal to -4, இங்க y வர இடத்துல -4ன்னு போடுறோம். இப்போ -4 into -4 -10 equal to இந்த டேர்ம் -4 போட்டா 0 ஆயிடும். இதுல -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் b into -4 plus 3ன்னு கிடைக்குது.
இது -4ம் -4ம் 16. இங்க ஒரு -10 இருக்கு. 16ல 10 மைனஸ் பண்ணா 6 தான். ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது -1. இங்க b இருக்கு. அப்ப இங்க -b அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ -b யோட வேல்யூ +6னா +b யோட வேல்யூ -6. ரெண்டு பக்கம் -1ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ a வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு b 0 பண்ணணும். அப்போ yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணா 0 ஆகும்? -3. அப்போ எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் -3 போட்டுக்கோங்க. -4 -3 -10 ஈக்குவல் டு a டைம்ஸ் -3 + 4னு வரும். இந்த டேர்ம் 0 ஆயிருக்கும், அதை நம்ம எழுத வேண்டாம். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா +12 வரும். இங்க -10 இருக்கு. 12ம் -10ம் 2ன்னு வந்திருக்கும் இங்க. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணா 1 தான். ஸோ 1 × a. அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 2ன்னு கிடைச்சிருக்கு. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சுல. இங்க வந்து என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலா யாரோட வேல்யூ தெரியுமா? இவங்களோட வேல்யூ. ஸோ என்னோட கொஸ்டின்ல ஈக்குவேஷன் 1ல இந்த 1 அப்படியே இருக்கு. இந்த டேர்மை நம்ம a/b/ன்னு பிரிச்சிருக்கோம். ஏக்கு பதிலாக 2வும் பிக்கு பதிலாக -6ம் வந்திருக்கு. அப்போ மொத்தமா இந்த 3 டேர்மை எடுத்து எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இதுக்கு பதிலாக a/b/ன்னு நம்ம பிரிச்சுட்டு ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம். ஆனால் கொஸ்டின் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dxல தான் இருக்கு. இப்போ நம்ம x² மட்டும் தான் yன்னு மாற்றி இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்து இங்க dyல இருந்தது தான் நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும்போது இங்க dx இருக்கு. ஓகே, அப்போ ஒய்ல இருந்தா dy இருக்கணும்னா dy கொண்டு வரக்கு நம்ம கிட்ட இங்க சஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் இல்லை இல்லையா? அப்போ சம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேஷனுக்கு போனோம். அப்போ ஒய்க்கு பதிலாக x² போட்டுட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ வந்து இதை இப்படி மாத்திக்கலாம். நம்ம 1 + 2 இங்க ஒய்ன்னு இருந்துச்சுல, அப்போ அதுக்கு வந்து x² + 3 அப்படின்னு எழுதியிருக்கணும். -6/x² + 4 அப்படின்னு எழுதியிருக்கலாம். இதுதான் நம்மளோட இன்டகிரேட் பண்ண வேண்டிய டேர்ம். இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்றதுனால ப்ராப்ளம் இல்லை, அது டைரக்டா இன்டகிரேட் ஆயிடும். ஆனால் இந்த ஃபார்ம் பாருங்களேன், 2/x² + 3ன்னு இருக்கு. 3 யாரோட ஸ்கொயரும் கிடையாதுல்ல, அதனால அதை √3² போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் இது பார்க்க x² + a² மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். 6/ இது வந்து x² + 4ன்னு இருக்கு, அதனால அதை நம்ம 2² எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிச்சு. இப்போ இதை ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து இன்டகிரேட் பண்ண இது வெறும் x ஆயிடும். பிளஸ் இந்த 2 நம்ம வெளில எடுத்துடலாம். இது 1/x² + a² மாதிரி இருக்கு பாருங்க. x² + a²னா 1/a டைம்ஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் x/a தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இது வந்து 1/a வந்து இங்க √3 இருக்கிறதுனால இங்க √3 tan இன்வெர்ஸ் ஆஃப் x/a. அப்போ இங்க ஏக்கு பதிலாக √3 இருந்துச்சு. -6 அப்படியே தான் இருக்கும். இதுவும் பார்க்க x² + a² மாதிரி தான் இருக்கு பாருங்க. x/a tan இன்வெர்ஸ் ஆஃப் x/2 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல +c அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, மேல வந்து 2x இருக்கு, கீழே இருக்கிற ஃபார்ம்ல x² இருக்கு. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கிறது மூலமா இது ஈஸியா நம்ம லீனியர் ஃபார்முக்கு நம்மளால கொண்டு வந்துட முடியும். இப்போ x² வந்து tன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dxன்னு வரும். அந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். இப்போ 2x dx வந்து dtன்னு எழுதிக்கலாம். எப்போ இந்த x² வந்து tன்னு போட்டா, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் மேல வந்து dt, டினாமினேட்டர்ல வந்து t+1 and t+3 அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்கிற ரெண்டு டேர்முமே வந்து லீனியர் ஃபார்ம். ஸோ ஈஸியா பை பார்ஷியல் ஃபிராக்ஷன் நம்மளால அப்ளை பண்ண முடியும். இப்படி எழுதிக்கலாம் a/b/ன்னு. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்க போறோம். t+1 t+3 எல்சிஎம் எடுக்கும்போது t+1 × t+3 ரெண்டுமே டேர்மே எழுதணும். இங்க a கூட t+3 மல்டிபிள் ஆகும், அதுதான் உங்ககிட்ட டினாமினேட்டர்ல இல்லை. அதே மாதிரி b கூட t+1 மல்டிபிள் ஆகும், அதுதான் அங்க டினாமினேட்டர்ல இல்லை. இந்த பக்கம் இருக்கிற கொஸ்டின் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எப்பவுமே பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ்ல இருந்து வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணா போதும். அப்போ 1 = a டைம்ஸ் t+3 + b டைம்ஸ் t+1 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இப்போ இதுல வந்து ரெண்டு சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். முதல்ல இஃப் x t = இந்த +3க்கு வந்து -3ன்னு போட்டா இந்த டேர்ம் 0 ஆகல, -3 எடுங்க. 1 = -3 போட்டாச்சு, இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்போ இது மட்டும் தான் இருக்கும் இங்க. ஸோ b பக்கத்துல ஒரு -3யும் ஒரு +1ம் இருக்கும். -3யும் +1ம் என்ன ஆகும்? -2ன்னு வரும். இப்போ -2b. -2b 1 அப்படின்னா b = என்ன? மல்டிபிள் இருக்க -2 இங்க வந்து டிவைட் ஆயிடும். இப்போ -1/2 அப்படின்றதான் உங்க b யோட வேல்யூ. ஸோ b ஃபைண்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம a ஃபைண்ட் பண்ணணும். a ஃபைண்ட் பண்ணா இந்த b 0 ஆகும். அப்போ tக்கு என்ன எடுத்தா சப்ஸ்டியூஷன்ல 0 வரும்? if t = -1ன்னு எடுத்தா 0 வரும். அப்போ 1 = a டைம்ஸ்
-1 + 3 அந்த அடுத்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்ப இது வந்து 2aன்னு வந்திருக்கும். அப்ப a யோட வேல்யூ என்னது? 1/2. ஸோ a வந்து 1/2, b வந்து -1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க மேல கொஸ்டின்ல இதான் நம்மளோட ஃபார்ம். இதுல வந்து ஏக்கு பதிலா +1/2வும் பிக்கு பதிலா -1/2வும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏக்கு நம்ம கண்டுபிடிச்ச +1/2வும் பிக்கு நம்ம கண்டுபிடிச்ச -1/2வும் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ண சொல்லி கேட்டாங்களே, ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க. இது பார்க்க 1/x ஃபார்ம், அதாவது 1/t dt உங்களோட இன்டகிரேஷன் log t தான் இல்லையா? ஸோ அதான் நம்ம இங்க எழுத போறோம். இதுல மேல 1/2 அப்படியே வெளியில எடுத்துடலாம். அப்போ 1/t + 1 இன்டகிரேட் பண்ணா log of t + 1 அப்படின்னு கிடைக்கும். -1/2 நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log of t + 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். + c அப்படின்னு போட்டுருங்க. இப்படி கிடைக்குது நம்மளுக்கு. இதுல வந்து பாருங்களேன், ரெண்டு பேர்கிட்டயும் 1/2 காமனா இருக்கா? 1/2 நம்ம வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? log of t + 1 from -log of t + 3 அப்படின்னு கிடைக்குது. இப்ப இந்த டேர்ம் பாக்குறதுக்கு இந்த நான் மேல எழுதியிருக்க ரூல் மாதிரியே இருக்கு பாருங்களேன். log a - log b மாதிரி இருக்கு. அப்படி மைனஸ்ல இருந்துச்சுன்னா உங்களை ஜாயின் பண்ணும்போது half of log a/bன்னு எழுதிடலாம். அப்ப t + 1/t + 3 அப்படின்னு எழுதிடலாம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தானே இருந்தது. அப்ப ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல விடணும் இல்லையா? அதனால half of log of tக்கு வந்து நம்ம யாரோட சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்? x² எடுத்தோம். அப்ப x² + 1/x² + 3 அப்படின்னு போட்டு +c போட்டு உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 20th கொஸ்டின் பாருங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின் நம்பர் 16க்கு சிமிலரா இருக்கும். 16th கொஸ்டின் முன்னாடி வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து x⁴n கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல இதுல வந்து ஒரு ஹையஸ்ட் பவர் வருது, இல்லைன்னா வெளியில அதே பவர் வெளியில இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஒரு பவர் கம்மி பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. அப்ப சம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். மேல ஒரு x³ கீழே ஒரு x³ இப்படி மல்டிபிள் பண்றதுனால இங்க இருக்கிற மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். இப்படி இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு dx. எதுக்காக x³ எடுக்கிறோம்னா x⁴ இருக்குல்ல, உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4x³ தான் எனக்கு கிடைக்கும். அதனாலதான் x³ மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இந்த x³ இந்த x மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப மேல வந்து x³ dx இருக்கும். டினாமினேட்டர்ல வெளியே ஒரு x⁴ உள்ள ஒரு x⁴ -1 அப்படின்னு இருந்திருக்கும் கொஸ்டின்ல. இப்ப சப்ஸ்டியூஷன்ல let us take x⁴ = tன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4x³ = dt/dx அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின்ல x³ dx தான் வேணும். அப்ப dx இங்க கொண்டு போயிட்டு 4 அங்க கொண்டு போய்க்கலாம். அப்ப x³ × dx = dt/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேல வந்து dt/4 வரும். டினாமினேட்டர்ல இது t, இது வந்து t - 1. இப்ப ரெண்டுமே லீனியர் ஃபார்முக்கு வந்துருச்சு பாருங்க. நியூமரேட்டர்ல 1/4 வெளியில எடுத்துடலாம். அப்ப மேல dt, டினாமினேட்டர்ல t டைம்ஸ் t - 1 அப்படின்னு இருக்கு. இப்ப இது வந்து ஒரு ரேஷனல் ஃபார்ம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப பை பார்ஷியல் ஃபிராக்ஷன் இவங்களை a/t b/t - 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். நம்ம இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இது இப்படி கிராஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ a டைம்ஸ் t - 1 பிளஸ் b டைம்ஸ் t டிவைடட் பை t இன்ட்டு t - 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த டினாமினேட்டரும் கட் ஆச்சுன்னா நமக்கு 1 = a டைம்ஸ் t - 1 பிளஸ் b டைம்ஸ் t மட்டும் இருக்கும். இதுல ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன். இஃப் t = 1ன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த 1 இங்கே தான் இருக்கும். இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்ப இங்க 1 போட்டா இது b தான். அப்போ 1 = bன்னு கிடைக்கும். அதே மாதிரி if t = 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 = a டைம்ஸ் இங்க 0 போட்டா 0 - 1 - 1 தான். ஆனா இங்க 0 போட்டா இந்த டேர்மே 0 ஆயிடும். அப்போ மல்டிப்ள இருக்க -1 இங்க வந்து டிவைட் ஆகும். அப்போ -1 அப்படின்றதான் a யோட வேல்யூ. a-யும் b-யும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது a/t + 1, அதாவது 1/t × t - 1 அப்படின்ற கொஸ்டினை a/b/ன்னு எழுதணும். a வந்து -1/t, bக்கு வந்து +1 கிடைச்சது. அதனால +1/t - 1 அப்படின்னு எழுதிக்கணும். கொஸ்டின்ல இதை இன்டகிரேட் பண்ண சொன்னாங்க இல்லையா? ரெண்டு பக்கமும் இப்படி இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க. இது 1/x ஃபார்ம்ல இருக்குல்ல, 1/x இன்டகிரேட் பண்ணா log xன்னு வரும். இங்க t இருந்ததுனால log tன்னு வந்துருச்சு. பிளஸ் இதுவும் 1/x ஃபார்ம் தான். அப்ப log of t - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது பார்க்கும்போது ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்னு log a, இன்னொன்னு வந்து log b. அதாவது இந்த ரூல்ல இருக்குது. ஸோ இதுல இருந்து இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு இல்லையா? அதனால log of எப்பவுமே பிளஸ்ல இருக்கவங்க தான் நியூமரேட்டர்ல போடணும். t - 1/t அப்படின்னு எழுதிடலாம். இங்க பக்கத்துல பிளஸ் ன்னு போடணும். இதுக்கு முன்னாடி இங்க மேல கொஸ்டின்ல பாருங்க,
நம்ம இவங்கள மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். வெளியில ஒரு 1/4 காமனா எடுத்தோம்ல, அது ஆன்சரை இன்க்ளூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்துச்சு, நம்ம தான் டீல கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். டீன்றது ஆக்சுவலா என்னன்னா x⁴ அதையும் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் 1/4 டைம்ஸ் லாக் ஆஃப் t வந்து x⁴ minus 1/x⁴ plus c அப்படின்னு எழுதிதான் நீங்க சம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1/e⁴x minus 1 அப்படின்னு இருக்கு, இவங்களை இன்டகிரேட் பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை e⁴x பண்ணுங்க. ஏன்னா இது அப்படியே டைரக்டா வச்சுட்டு இவங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபேக்டரைஸும் பண்ண முடியாது. டினாமினேட்டரா ரேஷனல் ஃபார்ம் இருக்கிறதுனால அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை e⁴x பண்றதுனால இந்த மாதிரி நமக்கு ஒரு டேர்ம் கிடைக்குது. இதனால இப்ப என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, e⁴x நம்ம t ன்னு அசியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e⁴x டிஃபரன்ஷியேஷன் e⁴x தான் திருப்பியும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dx வரும். அந்த dx நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்ப இந்த e⁴x-உம் dx-உம் சேர்ந்து என்னவா மாறிடும், dt அப்படின்னு மாறிடும். டினாமினேட்டர்ல இந்த e⁴x t ன்னு எழுதிடலாம். உள்ள இருக்கிற e⁴x minus 1 t minus 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்ப பாருங்க 1/ன்னு இருக்கிறதுனால இது ஒரு ரேஷனல் ஃபார்ம்ல வந்துருச்சு. இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனாவும் இருக்கு. அதனால நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம், பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த இன்டகிரண்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா இது ரெண்டுமே லீனியர் ஃபார்ம் a/b/ன்னு எழுதிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். அப்ப a × t - 1 அப்படின்னு ஒரு டேர்மும் b × t ன்னு ஒரு டேர்மும் கிடைக்கும். டினாமினேட்டர்ல t × t - 1 இருக்கு. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரையும் கட் பண்ணிடலாம். அப்போ 1 is equal to a times t minus 1 plus b times t ன்னு கிடைக்குது. ரெண்டு குட்டி சப்ஸ்டியூஷன் தான். if t க்கு வந்து 1ன்னு எடுக்கும்போது இது வந்து 1 is equal to இந்த டேர்ம் 0 ஆயிடும். இதுல 1 போடும்போது b. அப்ப b வேல்யூ 1ன்னு கிடைக்குது. அதே மாதிரி if t க்கு வந்து நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 is equal to 0 போட்டா இது மைனஸ் a, இது 0 தான். அப்ப a யோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு, -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. a யும் b யும் ஃபைண்ட் பண்ணியாச்சா. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது என்னோட கொஸ்டின் வந்து இப்படி இருந்த கொஸ்டினை தான் நம்ம a/b/ன்னு பிரிச்சிருந்தோம். a-க்கு பதிலா -1/t, b-க்கு பதிலா +1/t - 1. கொஸ்டின்ல இதை இன்டகிரேட் தானே பண்ண சொன்னாங்க. அப்ப இங்கேயும் இன்டகிரேஷன் சைன் போட்டு dt-ன்னு போட்டுருங்க. இது 1/x ஃபார்ம், இன்டகிரேட் பண்ணா log x வரும். இங்க t இருந்ததுனால log t பிளஸ் இது log of t minus 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுவும் பார்க்க log a minus log b மாதிரி இருக்குல்ல, அப்ப log of a/b எழுதிடலாம். பிளஸ்ல இருக்கிற டேர்மை நியூமரேட்டர்லையும் மைனஸ்ல இருக்கிற டேர்மை டினாமினேட்டர்லையும் நம்மளால போட முடியும். இதுல t-க்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, e⁴x தானே. அதனால இந்த இடத்துல எங்கெல்லாம் t இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு e⁴x அப்படின்றத எழுதிடலாம். அப்ப e⁴x - 1/e⁴x plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து வந்து 22, 23 வந்து MCQ தான். இந்த பேட்டர்ன்ல இருக்கு கொஸ்டின். ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இந்த ரேஷனல் ஃபார்ம் ப்ராப்பரா இருக்கு. a/b/ன்னு பிரிச்சிடலாம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா a × x - 2 b × x - 1. டினாமினேட்டரை கட் பண்ணிட்டு இந்த நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிட்டு x-க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா b வேல்யூ 2ன்னு வருது. x-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணா a வேல்யூ -1 வருது. ஸோ இந்த ஃபிராக்ஷன்ல a-க்கு பதிலா -1ம் b-க்கு பதிலா 2ம் போட்டோம்னா இது 1/x ஃபார்ம், இது 1/x ஃபார்ம் தான். அப்ப log of ன்னு எழுதியாச்சு. சரி, இப்ப இதுக்கப்புறம் இதே ஆன்சர் அங்க புக்ல இல்லைங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க ஒரு 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பவர்ல கொண்டு போய்க்கலாம். இது வந்து நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். அதாவது log of a to the power b அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை b into log a அப்படின்னு நம்ம எழுதுவோம் பேசிக்கா. அதனாலதான் இங்க முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை இவங்களோட பவர்ல நம்மளால கொண்டு போக முடியும். அதனால இதை அங்க கொண்டு போயிடுவாங்க. சோ இந்த -log of x - 1 அங்கே தான் இருக்கு. இந்த 2 மட்டும் மேல போயிடும். அப்ப log of x - 2 ஸ்கொயர்னு போட்டுடலாம். இங்க ஒரு பிளஸ் c இருக்கு. இது பார்க்க log a - log b மாதிரியே இருக்கு பாருங்க. அப்ப log of a/b-ன்னு எழுதிடலாம். அப்ப மேல வந்து x - 2 ஸ்கொயர், கீழே வந்து x - 1. எப்பவுமே இந்த மைனஸ்ல இருக்க டேர்ம் தான் டினாமினேட்டர்ல வரும். பக்கத்துல பிளஸ் c-ன்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க டெக்ஸ்ட் புக்ல. கொஸ்டின் நம்பர் 23 வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஒரு எக்ஸும் ஒரு x² + 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதே டேர்ம் இப்படி வெளியில இருக்கு அப்படின்னா இதே நம்பர் இங்க கொண்டு வரைக்கும் என்ன நீடட்னு பாருங்க. உங்களோட கொஸ்டின் நம்பர் 20ல பார்த்த மாதிரி இது கூட ஒரு எக்ஸ மேலையும் கீழே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மேல ஒரு எக்ஸும் கீழே ஒரு எக்ஸும் வரும். இந்த எக்ஸும் x²ன்னு எழுதிக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த x² நம்ம t-ன்னு அசியூம் பண்ணோம்னா 2x dx dt ஆகும்ல. ஆனா x × dx தான் நமக்கு வேணும். மல்டிபிள் இருக்க 2 அங்க கொண்டு போய்க்கலாம். அப்ப dt/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதனால இங்க dt/2ன்னு வந்தாச்சு. இது t, இது t + 1. இதுல 1/2 எடுத்து வெளில போட்டுடலாம். அப்ப dt/1/t t + 1. இப்ப இது நார்மலா
பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ற மாதிரி வந்துச்சு பாருங்க. a/t b/t + 1 எல்சிஎம் எடுத்து இப்ப tக்கு வந்து -1 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இதை நீங்க உங்களோட ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.